சோ நேற்றைய நம்ம பார்த்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுய பரிசீலனை. ஒரு வருஷம் என்பது வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு எபிசோடு அது. ஒரு 5 எபிசோட்ல என் வாழ்க்கையை நான் அப்படியே டோட்டலா மாத்திக்கணும். அதுல ஒரு எபிசோடு என்ன விட்டு போயிருக்கு. அதுல என்னோட ஸ்ட்ரென்த் என்ன, என்னோட வீக்னஸ் என்ன. என் ஸ்ட்ரென்த் என்பது என்கிட்ட உற்சாகம் தரக்கூடிய விஷயம், என் வாழ்க்கையோட வெற்றிக்குண்டான ஃபார்முலா அது. அதை மெருகேத்துறேன். என்னோட வீக்னஸ் என்பது நான் வளர விடாம என்னை இழுக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தி, என்னை பின்னிழுக்கக்கூடிய சக்தி அது. என்னோட வீக்னஸ் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு நான் அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் வெளியே வர முயற்சி பண்றேன் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து நம்ம நேத்து பார்த்தோம். அதை வந்து சுய பரிசீலனை நேத்து பண்ணோம். 1 இயரை வந்து அப்படி திருப்பி பார்த்து, என் தொழில் ஃபிட்டா, நான் ஃபிட்டா, ஏன் இது எனக்கு நடக்குது, எத்தனை சதவீதம் என் கோல் ரீச் ஆகுறேன், ஏன் என்னால முடியல அப்படின்றத பத்தி நம்ம நேத்து பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்த்து பெட்டர். இப்போ நேத்து பார்த்தது முடிந்த காலத்தை, இன்னைக்கு பார்க்கறது எதிர்காலத்தை. நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து, நண்பர்களே, எதிர்காலம் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம கவனம் முழுக்க எதிர்காலத்துல இருக்கணும். ஏன்னா நாம் வாழப்போவது அதுதானே. நம் டீம் சாங்ல வந்து நான் பேசியிருப்பேன். அதுதான் சொல்லுவேன், முடிந்த காலத்தை பத்தி கவலைப்படாதே நண்பா, எதிர்காலத்து மேல் கவனம் செலுத்து, ஏன்னா நீயும் நானும் வாழ போவது எதிர்காலத்தில் தானே அப்படின்னு அதுல ஒரு முக்கியமான வரி வரும். டீம் சாங்க கூர்ந்து கவனிச்சு நமக்கு தெரியும், ஒவ்வொரு வரியும் செதுக்கப்பட்ட வரிகள், அது சிந்திக்க வேண்டிய வரிகள் அதெல்லாம். அப்போ எதிர்காலத்துல வாழ வேண்டியதால நடந்த முடிந்த காலத்தை வந்து நான் சுயபரிசீலனை பண்ணிட்டு என் ஸ்ட்ரென்த் வீக்னஸ் எடுத்துக்கிட்டு அதோட கட் பண்ணிட்டு அது வெளியே வந்துடுறேன். 2020-21 முடிஞ்சு போச்சு, போன வாரத்தோட முடிஞ்சிருச்சு. நான் என்னதான் திரும்பி தலைகள் நான் திருப்பி வரப்போறது இல்லை. எது இழந்த காலம். ஆனா வரக்கூடிய காலம் என் முன்னாடி இருக்கு. அதை அழகாவும் ஆக்கப்பூர்வமாகவும் சிந்தனைக்குரியதாகவும் செயல்பாடும் வெற்றிகரமானதாகவும் வாழ்க்கைக்கு பயன் தரக்கூடியதாகவும் எப்படி அதை பயன்படுத்தலாம். ஸோ லெட் அஸ் திங்க் அபவுட் பெட்டர் ஃபியூச்சர். மிக சிறந்த ஒரு எதிர்காலத்துக்கு நாம் வழிவகுப்போமா, சிந்திப்போமா அப்படின்னு வரும்போது அதற்கு ஒரு குறிக்கோள் வேணும் இல்லையா? எதிர்காலத்தை எப்படி அமைச்சுக்கிறதுன்றத பத்தி ஒரு சிந்தனை வேணும் இல்ல? எதிர்காலம் தானா அமையுமா? அமையாது. நம்ம என்ன நினைக்கிறோமோ, என்ன அதுக்காக செயல் கொடுக்கிறோமோ அதானே விளைவா அமையுது. அதானே எதிர்காலம் அமைய போகுது. அப்ப எதிர்காலம் தானா அமையறது இல்ல. எதிர்காலம் என்பது நாம் ஆசைப்பட்டு நாம் திட்டம் போட்டு அமையறது தான் எதிர்காலம். அப்ப அந்த எதிர்காலத்தை எப்படி சிந்திக்கலாம் அப்படின்றத பத்தி நம்ம கொஞ்சம் இன்னைக்கு பார்க்க போறோம். கொஞ்சம் லெட் மீ கோ டு இன்சைட் சப்ஜெக்ட் உள்ள போறேன். செல்ஃப் மியூட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ப்ளீஸ் செல்ஃப் மியூட், ப்ளீஸ் செல்ஃப் மியூட். கொஞ்சம் டிசிப்ளினா உள்ள வந்து நடந்துக்குங்க. ஒரு போறத்துல இந்த மாதிரி மீட்டிங் எல்லாம் வரும்போது செல்ஃப் மியூட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ goal setting for better tomorrow. ஸோ இன்னைக்கு இருக்கிறதை விட நாளை, என்னுடைய நாளை மிக அழகாக கொண்டு செய்வதற்கு நான் சில திட்டமிடலாமா அப்படின்னு சொல்றேன். சில டேட்டா நம்ம பார்ப்போம். இந்த உலகத்துல இந்த டேட்டா பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா அது. இந்த உலகத்துல 3 வகையான பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்து இருக்காங்க. ஒரு பீப்புள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, மொத்தம் ஒரு 100 பேர் நான் உதாரணம் எடுத்துக்கிறேன், எக்ஸாம்பிள். அதுல 15 நபர்கள் 15% பீப்புள் சக்சீடிங் இன் எனி ப்ரொஃபஷனல் லைஃப். ஒரு 100 பேர் நான் எடுத்துக்கொண்டால் அதில் 15 நபர்கள் தொழிலும் வாழ்க்கையிலும் வெற்றி பெற்றே கொண்டு வந்திருக்காங்க. தொடர்ந்து பிரசன்ட் கண்டினியூஸ், தொடர்ச்சியாக தன் தொழிலும் வாழ்க்கையிலும் வெற்றி பெற்று கொண்டு வந்திருக்கார்கள். அவர்கள் வாழ்க்கை ஒரு சுகமான விஷயம். அவங்க கிட்ட போய் வாழ்க்கையை பத்தி பேசினா அவ்வளவு ரசிச்சு பேசுவான். பிகாஸ் இஸ் என்ஜாயிங் ஹிஸ் லைஃப். ஒய்? 2 வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். அவன் தொழில ஜெயிச்சுட்டான். ஸோ அதனால வாழ்க்கையில ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸி அவனுக்கு. ஒன்லி 15% பீப்புள். அனதர் ஒரு 25% பீப்புள் இருக்கான். அவன் என்ன செய்யறான்னா, ஜெயிச்சிருவோன்னு நம்பிக்கையில அவன் நடப்பயன் செஞ்சுட்டு இருக்கான். they are not succeeded, but they are believing that they are going to succeed. அவன் இதுவரை வெற்றி அடையல, ஆனால் நிச்சயமாக கண்டிப்பாக நான் வெற்றி அடைஞ்சிடுவேன்னு சொல்லி 25%, 100ல 25 நபர்கள் நான் வெற்றி அடைஞ்சிருவேன்னு நம்பிக்கையா போராடிட்டு இருக்கான். ரெண்டுமே நல்ல விஷயம். மீதி இருக்கிற 60% தான் ரொம்ப டேஞ்சரஸ். இவன் ஒரு தோய்வுல, ஒரு கன்ஃபியூஸ்ல, அவனே ஒரு பெரிய டவுட்ல வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் வெற்றி அடையவில்லை, பெரும் நிறைய தோல்விகளை சந்திச்சுட்டே இருக்கான். ஃப்ரஸ்ட்ரேஷன் தொடர்ந்து, என்னடா நம்மளும் ஏதோ ட்ரை பண்றோம், ஒண்ணுமே செட் ஆக மாட்டேங்குது, அது நடக்குது, இது நடக்குது, அவங்களுக்கு அது நடக்குது, இவங்களுக்கு இது நடக்குது, இவரை சாதிச்சாங்க, இவரை சாதிச்சாங்க, நல்லா கைத்தட்டாலாம் நம்ம இருக்கிறோமே, நமக்கு அது அமைய மாட்டேங்குது, நமக்கு அது வரமாட்டேங்குது அப்படின்னு ஒரு ஒரு மாதிரி விரக்தியில ஒரு கன்ஃபியூஸ் ஆகிறான் அவன். எப்படி இதெல்லாம் நடக்குதுன்னு
ஒன்னும் சொல்ல போனா இது இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் கன்ஃபியூஷன் தொடர்ந்தா செல்ஃப் டவுட், என்னை நானே சந்தேகப்படக்கூடிய ஆளியா மாறுறேன். குறிப்பாக ஒரு விஷயம் எனக்கு சந்தேகம் வருது. எப்படி தெரியுமா வருது இந்த விஷயத்துல? How does some people are always succeeding? கொஞ்சம் பேர் மட்டும் எதை செஞ்சாலும் வெற்றி அடையுது. அவன் நினைக்கிறதெல்லாம் வாழ்க்கையில் நடந்துட்டே இருக்கு. எவ்வளவு அழகா பண்ணிட்டு இருக்கான். பாராட்டுற உரிய நபரா மாறுறான். கைத்தட்டல் பெறான். சாதிக்கிறான். சம்பாதிக்கிறான். வளங்களை அடைகிறான். ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாக்குறான். ஒரு 5, 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்தேன். சாதாரண ஒரு ஆளா இருந்தான்ப்பா இன்னைக்கு. இன்னைக்கு பாருப்பா எவ்வளவு வசதியா, எவ்வளவு அழகா, எவ்வளவு பெரிய பேர் சொல்ற ஆளா போயிட்டான். இது எப்படி அவனுக்கு மட்டும் நடக்குது அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகத்தோட, ஒரு செல்ஃப் டவுட்டோட, எனக்கு ஏன் இது நடக்க மாட்டேங்குது ஆதங்கத்தோட இந்த உலகத்துல 60% மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கல. காரணம் நான் தான்றத ஒண்ணு புரிஞ்சுக்கல. லெட் அஸ் கம் டு தி சப்ஜெக்ட். ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். சக்சஸ் இஸ் அவர் பர்த் ரைட். நான் நேத்து அதை பத்தி நான் உங்களுக்கு டச் பண்ணேன். வெற்றி என்பது இந்த மனித சமுதாயத்திற்கு யாரோ கொஞ்சம் பேருக்கு சொந்தமான விஷயம். தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இந்த இடத்துல நீங்க முதல்ல ஒரு தெளிவா ஒரு முடிவு எடுத்துடணும். வெற்றி என்பது மனித சமுதாயத்துல யாரோ கொஞ்சம் பேருக்கு உண்டான விஷயம் கிடையாது. இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை மனிதனுக்கு உண்டான எக்ஸ்க்ளூசிவான ஒரு குவாலிட்டி கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். நேத்து நான் அழுத்தி திருத்தி சொன்னேன். இது நீ முதல்ல நீ நம்பணும், இதை புரிஞ்சுக்கணும், இதை ஏத்துக்கணும். வெற்றி என்பது இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை மனிதனுக்கும் பொதுவாக எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய சக்தி. ரைட்டா? நாம் பிறந்ததே வெற்றி அடைவதற்காக மட்டும்தான். பாருங்க, ஒரு 730 crores பாப்புலேஷன் இந்த உலகத்துல இருக்கு. 7,300 மில்லியன் பாப்புலேஷன் இந்த உலகத்துல இருக்கு. பட் நம்மள தவிர அதர் லிவிங் திங்ஸ், ஊர்வன, பரப்பன, விலங்கினங்களா எடுத்துட்டீங்கன்னா பல கோடிகள், மில்லியன்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ், நம்மளை விட 10-20 மடங்கு அதிகம். ஆனால் இந்த உலகத்தை மாற்றி வளமாக காமிச்சு நமக்கு தேவையான விஷயங்களை உருவாக்கி ஒரு மாடர்னைஸ் லைஃபுக்கு வந்து, சேஃபான லைஃபுக்கு வந்து, செக்யூரான லைஃபுக்கு வந்து இவ்வளவு அழகா ஒரு சோபிஸ்டிகேட்டடா வாழ்ந்து செல்வது மனிதன் மட்டுமே. அது ரொம்ப முக்கியமான விஷயம். பல கோடி மில்லியன்ஸ் லிவிங் திங்ஸ் நம்மளை சுத்தி இருந்தாலும் அதோட எஜமான நம்ம தான் மாறி இருக்கோம். காரணம் என்னன்னா, இந்த வின்னிங் பவர், ஜெயிக்கக்கூடிய சக்தி நம்ம கிட்ட இருக்கு. எந்த ஒரு உலகத்துக்கும் எந்த ஒரு மிருகத்துக்கும் ஜெயிக்கிற சக்தின்னு ஒரு விஷயம் இல்ல. அதுக்கு தேவை கிடையாது. 3 வேளை சாப்பாடு அதோட முடிஞ்சு போச்சு. அது படைக்கப்பட்டது அப்படித்தான். ஆனால் மனிதன் படைக்கப்பட்டதே வெற்றி அடைவதற்காக மட்டுமே தான். மனித சமுதாயம் எடுத்தாம he wants to succeed, he wants to win. இந்த கோட்பாடுல, இந்த விஷயத்துல ஒரு உறுதியான மனநிலை உங்களுக்கு நமக்கு வேணும். ஆரம்பத்துல ரொம்ப முக்கியமான ஒரு உறுதியான மனசு வேணும். நான் பிறந்ததே ஜெயிக்கிறதுக்காக தாங்க. சக்சஸ் இஸ் மை பர்த் ரைட். என்னோட பிறப்புடைய உரிமை அது. இப்படின்ற ஒரு மனோபாவம் இருக்கிற மனிதன் வந்து, நான் அதுக்காக தான் பிறந்தேன் போது அதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பான் இல்லையா? சோ இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம மைண்ட்ல வந்து ஸ்ட்ராங்கா ஏத்திக்கணும். யாரோ கொஞ்சம் பேர் சொந்தம் இல்ல, இது எல்லாருக்குமே சொந்தம்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ரைட்? பட் ரொம்ப முக்கியமான விஷயம், winning what happened in nature, one must tune his personality and work for it. ஆமா, நீ பிறந்ததே வெற்றி அடைவதற்காக. வெற்றி என்பது உங்களோட பிறப்புரிமை ஏத்துக்கிறேன். ஆனா தானா நடக்குமா? அதுக்கெல்லாம் இடம் இல்ல ராசா. அது தானா நடக்காது. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பிறக்கும் போது அவன் சில சிப், சில அறிவு ஆற்றலை உள்ள கொடுத்து கடவுளை வந்து இயற்கையோ அவன் உலகத்துக்கு அனுப்புறாங்க. அனுப்புன அவன் இந்த உலகத்துக்கு வந்த பிறகு தன்னை எப்படி செதுக்கிக்கிறான், that is very important. தன்னை எப்படி செதுக்கிக்கிறானோ அதுக்கேற்ற மாதிரி ஏற்றத்தாழ்வுகளை உருவான மனிதனா மாறுறாங்க. பிறப்பாலோ குடும்ப சூழ்நிலையாலோ அதெல்லாம் வந்து இருந்தா கூட இன்னைக்கு உலகத்தோட மிகப்பெரிய வெற்றியாளர்கள் வந்து சாதாரண ஒரு பேக்ரவுண்ட்ல வந்தவங்க. பான் வித் சில்வர் பூனோட வந்து பெரிய ஒரு கோடீஸ்வர சமுதாயத்துல வந்து இன்னைக்கு நானும் கோடீஸ்வரனா இருக்கணும் பாருங்க, விரல விட்டு எண்ணலாம். பிகாஸ் அந்த குவாலிட்டி இருக்காது. என் தாத்தா ஒரு கோடீஸ்வரனா இருக்கலாம், எங்க அப்பா அதை மெயின்டைன் பண்ண இருக்கலாம். ஆனா எனக்கு எல்லாமே போயிடுச்சு. காரணம் என்னன்னா, அவங்க 2 பேருக்கு அந்த குவாலிட்டி இருந்தது, என்கிட்ட அந்த குவாலிட்டி இல்ல, என்னை விட்டு அது போயிடுச்சு. 2-3 தலைமுறைக்கு அப்புறம் சொத்து இருக்காதுமா, அதெல்லாம் இருக்காமலாம் போயிடாது. அந்த குவாலிட்டி உங்ககிட்ட இருக்கணும். அப்போ நான் பிறக்கும் போது வெற்றிக்காக படைக்கப்பட்டவன் பிறந்தேன். வெற்றி என்பது என்னோட பிறப்பு உரிமை. ஆனா அது தானாக நடக்குமா? நோ, தானா நடக்காது. அப்ப என்ன செய்யணும்? எனக்கு அந்த தகுதி கொடுக்கப்பட்டது. அதை புரிந்து கொண்ட நான், அதை ஏற்றுக்கொண்ட நான், அந்த தகுதியை மெருகேற்றி என்னை நான் வளர்த்து கொண்டு நான் வாழ்க்கையிலும் தொழிலிலும் ஜெயிக்க வேண்டும்.
சோ வெற்றி என்பது it won't happen in by nature, by routine. One must tune his personality. ஒரு தனி மனிதன் தன்னை செதுக்கி செதுக்கி வாழ்வதால், அதற்காக தவம் இருப்பதால், அதற்காக மெனக்கெடுவதால் அவனுக்கு கொடுத்த அந்த பவரை யூஸ் பண்ணணும். ஒருத்தர்கிட்ட ஒரு பவர் இருக்குன்னா அது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியணும் இல்லையா? தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். சோ நம்ம கோல் செட்டிங் ஃபார் ஃபியூச்சர், பெட்டர் ஃபியூச்சர் பத்தி பார்த்திருக்கோம். அதோட அடிப்படை விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். ஃபார் சக்சஸ் அண்ட் growth in a life, உனக்கு வெற்றி வேண்டுமா, வாழ்க்கையில முன்னேற்றம் வேண்டுமா, ஒரு 10 கொஸ்டின் கேட்கிறேன். இந்த 10 கொஸ்டினுக்கும் உங்ககிட்ட பாசிட்டிவான ஆன்சர் இருக்கணும். உனக்கு வெற்றி வேண்டுமா, வாழ்க்கையில முன்னேற்றம் வேண்டுமா, அது தொடர்ச்சியாக வேண்டுமா, நீ ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமா? எஸ், எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட விஷயம். ஆனால் நான் சொன்னேன்ல, உங்ககிட்ட அந்த எபிலிட்டி இருக்கணும், உங்ககிட்ட அந்த டியூனிங் பர்சனாலிட்டி இருக்கணும். அப்படின்னா என்ன டியூனிங் பர்சனாலிட்டி? ஒரு 10 கொஸ்டின்ஸ் இப்ப சொல்ல போறேன். இந்த 10 கொஸ்டினுக்கு நீ சொந்தக்காரரா இருக்கும் பட்சத்தில் தான் உனக்கு கொடுத்த பவர் வேலை செய்யும். இல்லைன்னா அந்த பவர் வேலை செய்யாது. சரி, என்ன கொஸ்டின்ஸ் அது பார்ப்போமே. பாயிண்ட் நம்பர் 1, இஸ் இட் யுவர் ஆட்டிடியூட் பாசிட்டிவ்? நீ ஒரு உற்சாகம் தரக்கூடிய, ஒரு உந்து சக்தி படைத்த, ஒரு வெறித்தனமான, சாதிக்கணும்னு உந்து சக்தி கொண்ட ஒரு மனிதனா? இரண்டாவது கேள்வி, நீ பெருசாக சிந்திக்கக்கூடிய என்ன அலைகள் உனக்குள்ள இருக்கா? நீ பிறப்பாலேயே வெற்றிக்காக படைக்கப்பட்ட நபர், ஏத்துக்கிறேன். ஆனால் பெரிய சிந்தனைக்கு நீ சொந்தக்காரரா? வெறும் அந்த பவரை கொடுத்தாலும் நீ ஜெயிக்க முடியாது. பெருசா அதை வச்சு சிந்திக்கிற என்ன இருக்கு இல்லையா, இது உங்ககிட்ட இருக்கா? ரைட்? உன்னுடைய வருஷத்தையும், உன் மாதத்தையும், உன் வாரத்தையும், உன் நாட்களையும் திட்டம் போட்டு செதுக்கக்கூடிய ஒரு எண்ணத்துக்கும் ஒரு செயலுக்கும் நீ சொந்தக்காரரா? உன் நாட்கள் உன்னை விட்டு எப்படி போகுது? அது தானா போயிடுதா, அல்லது நீ நினைச்ச மாதிரி உன் கண்ட்ரோலுக்குள்ள எதை செய்ய வேண்டுமோ அதை முடித்து விட்டு தான் அந்த நாள் உன்னை விட்டு நகரணும். நாட்கள் நிக்காது. உலகத்தோட நியதி என்னன்னா நாட்கள் நிக்காது. ஆனால் அந்த நாட்களுக்குள்ள உட்கார்ந்து எப்படி வாழணும்ன்றது நம்ம கிட்ட தானே இருக்கு. சோ உன்னுடைய நாள், உன்னுடைய வாரம், உன்னுடைய மாதம், உன்னுடைய வருஷம், ரைட், உனக்கு எப்படி பழகி செல்ல வேண்டுமோ அப்படி சென்று கொண்டிருக்கிறதா? 10 கேள்வி. அடுத்து 4வது கேள்வி, ரைட், உன்னை சுத்தி வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தோட சக்தி உனக்கு கொடுக்கப்பட்டது. இதை ரெண்டுத்தையுமே லிங்க் பண்ணி அதுக்காக நீ உழைக்கிறாயா? உன்னை சுத்தி வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது, அதை அடையக்கூடிய தகுதி உனக்கு பேசிக் பை பர்த்தே கொடுக்கப்பட்டது. இரண்டையும் ஒன்று சேர்த்து அதை பயன்படுத்திக்கிறாயா? 5வது கேள்வி, புதிய புதிய விஷயங்கள் உலகத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. புதிய புதிய விஷய கருத்துக்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அதை புரிந்த மனிதன், அதை எடுத்துக்கொண்ட மனிதன், அதை பயன்படுத்த மனிதன் புதிய வெற்றிக்கு போயிட்டே இருக்கான். புதிய அறிவும் ஆற்றலும் பெற்றுக்கொண்டே இருக்கிறான். ஆனால் அது எல்லாருக்கும் நடக்கல. உன் வாழ்க்கையில் நடக்குதா? உன் வாழ்க்கையில் நடக்குது ரொம்ப முக்கியமான விஷயம். யாரெல்லாம் இதை புதிய விஷயத்துக்கு உட்பட்டு கற்று முயற்சி எடுத்து பயிற்சி எடுத்து அதுல பயணம் செய்யறானோ அவனுக்கு மாற்றங்கள் நடக்குது. உங்ககிட்ட நடக்குதா? நம்ம பேசிட்டு இருக்கிறது வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும், தொடர்ச்சியாக வெற்றி பெற வேண்டும் என்றால் சில முக்கியமான சில கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விக்கு நம்ம சரியான பதில் சொல்லணும். அது ஆக்கப்பூர்வமான பதிலா இருக்க விட ஒரு 5 கொஸ்டின் முடிச்சிருக்கோம். அடுத்த 5 கொஸ்டின்ஸ். Do you accept failure and challenges and move further? நீ பயணம் செய்து கொண்டிருக்கும் போது சில வெற்றி தோல்விகள் வரும். அது சோதனை பண்ற விஷயம், உன்னை செக் பண்ற விஷயம், அல்லது உன் திறமையும் அறிவும் போதாத அளவுக்கு, போதுமான அளவுக்கு இல்லைன்றத இண்டிகேட் பண்ணக்கூடிய விஷயம் அது. ஏன் ஒரு மனுஷன் தோல்வி அடைகிறான்? வெரி சிம்பிள். சாபக்கேடோ காலத்தின் கட்டாயமோ கிடையவே கிடையாது. அந்த மனிதனுக்கு ஒரு தகுதி இருக்கு. அந்த தகுதியை வச்சுட்டு ஒரு முயற்சியை மேற்கொள்றான். அந்த தகுதி அந்த முயற்சி அடைவதற்குண்டான அளவுக்கு இல்ல, அல்லது தன்னுடைய அறிவியும் ஆற்றலை யூஸ் பண்ணி சமயோதய புத்தினா அந்த நிகழ்வு இடத்துல அந்த சூழ்நிலைக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுன்ற அந்த ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் கிடையாது. அதனால தோல்வின்றது வேற ஒண்ணுமே கிடையாது. என்னோட ஸ்கில் நாலேஜ் அதுக்கு பத்தல, அல்லது அந்த டைம்ல அந்த நுணுக்கத்தை கையாளக்கூடிய திறமை என்கிட்ட இல்ல. ரைட்? அப்போ அதை நான் ஏற்றுக்கொண்டு அதை புரிந்து கொண்டு அடுத்த கட்டத்துக்கு போற ஆளா, ஐயோ இப்படி நடந்துச்சுன்னு உட்கார்ந்துட்டு இருக்க ஆளா? 7வது, கேன் யூ see your presence of mind? இதை ஏற்கனவே சொன்னது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட அறிவு ஆற்றலை யூஸ் பண்ணி அந்த காரியத்தை சாதகமாக பயன்படுத்தி வெற்றிகரமாக பயன்படுத்தக்கூடிய திறமை உனக்குள்ள இருக்கா? ரைட்? 8வது, ஆர் யூ டீலிங் மோர் வித் grown and growing person? நீ யாரு கூட பேசி பழகிட்டு இருக்க? வாழ்க்கையில எதுவுமே இல்லைன்னு சொல்லி கடைக்கோட்டுல உட்கார்ந்துக்கிட்டு என்னடா செய்யுதுன்னு கன்ஃபியூஸ் ஆடுற ஆள் கூட உட்கார்ந்துட்டு இருக்கியா? அல்லது வெற்றியாளரோட சவகாசம் வச்சிருக்கியா? அல்லது வெற்றிக்காக துடிச்சு ஓடிட்டு இருப்பான், வெற்றி அடையல. 25% people they are not
சக்சஸ்ஃபுல் பீப்புள் ஆர் ஸ்டாண்டர்ட், பட் தே ஆர் ஃபைட்டிங், தே ஹேவ் ஃபைட்டிங் ஸ்பிரிட். அவன் வெற்றி அடையல, ஆனா வெற்றி அடைய நம்பிக்கையோட ஓடிட்டு இருக்கான். இந்த 15+25 40% பீப்புள் இருக்காங்க இல்லையா, இவங்களோட நம்ம சவகாசம் இருந்துச்சுன்னா, இவங்களோட நம்ம நட்பு இருந்துச்சுன்னா, அது ஒரு தொத்து வியாதி நமக்குள்ள அது வரும். இதை விட்டுட்டு மீதி இருக்கிற 60% இருக்கான் இல்லையா, எல்லாமே முடிஞ்சு போச்சு, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியல, என் நாட்கள் வாழ்க்கையும் அது போக்குல போட்டுன்னு உட்கார்ந்துட்டு இருக்கானே, அவனோட சவகாசம் வச்சிருக்கியா? ஏன்னா எதோட சேர்றியோ அதுதான் எண்ணமாவும், அதுதான் வாழ்க்கையா மாறுது. 8வது. சரி, 9வது கேள்வி என்ன? சோ யூ பிலீவ் இன் திங்ஸ் யூ டு. நீ சில காரியங்களை ஈடுபடலாம்னு ஆசைப்படுற, அதுல ஈடுபடுற, ஆனால் முழுமையான நம்பிக்கையோட ஈடுபடுறியா, அறகுற மனசோட ஈடுபடுறியா? ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு காரியத்தில் ஈடுபடும்போது என்னோட மனதோட நம்பிக்கை பொறுத்து அந்த காரியத்தோட செயல்களும் வெற்றி அமையுது. ஏன்னா அதுதான் முழு ஈடுபாடு. முழு ஈடுபாடு என்பது முழுமையான திறமையை வெளிப்படுத்தும். அறகுறைய ஒரு டவுட்ஃபுல்லா நான் இருக்கும்போது அது எனக்கு முழுசா வராது. சின்ன ஒரு பிரச்சனை வந்தா கூட பெரிய பிரச்சனை மாறிடும். ஏன்? நம்பிக்கை இல்லைன்னா. ரைட்? சோ நீ ஒரு காரியத்தில் ஈடுபடும் போது முழுமையான நம்பிக்கையோட அந்த காரியத்தில் ஈடுபடுகிறாயா? கடைசி கொஸ்டின்ஸ். டு யூ வொர்க் ஆன் சம்திங் சீரியஸ் அண்ட் ஃபோக்கஸ்? நீ ஏதோ சில காரியத்தை செய்யறப்பா, ஆனால் அத முழுமையா அதுல ஈடுபடுறியா? குறி வச்சு அதுல பயணம் செய்யறியா? இந்த 2 கேள்வி உங்களுக்குள்ளே கேட்டது. முழுமையா அதுல ஈடுபடுறியா? குறி வைத்து அதற்காக மட்டுமே பயணம் செய்யக்கூட பழக்கம் இருக்கா? இந்த 10 கொஸ்டின்ஸும் எதுக்கு கேட்கப்படுதுன்னா, லைஃப்ல உனக்கு வெற்றி வேண்டுமா? வியாபாரத்தில் வெற்றி வேண்டுமா? அத தொடர்ந்து இருக்கணும்னா, சில குவாலிட்டிஸ் நம்மகிட்ட இருக்கணும். நேத்து நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த 5 அது கிடையாது இது. அந்த விஷயம் வேற, இந்த விஷயம் வேற. ரைட்? சோ இந்த 10 விஷயத்தோட உன்னோட சேர்ந்து இருக்கா அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப பாருங்க, இந்த ஆல் தீஸ் கொஸ்டின்ஸ் ஆர் ரெப்ரசன்ட் ஒன்லி ஒன் பவர்ஃபுல் கொஸ்டின். நான் 10 கேள்வி கேட்டேன் இல்லையா? இந்த 10 கேள்வியும் சுருக்கி ஒரே ஒரு கேள்வி என்னால கேட்க முடியும். இந்த 10 கேள்விக்குள்ள அழுத்தமா, ஆழமா ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு. இந்த ஒரு கேள்விதான் நான் 10ஆ பிரிச்சு சொல்லியிருக்கேன். இப்ப நான் கேட்கக்கூடிய இந்த ஒரு கேள்விக்கு உங்ககிட்ட நியாயமான, உறுதியான பதில் இருக்குதுன்னா, யூ நீட் நாட் ஆன்சர் ஃபார் ஆல் த 10 கொஸ்டின்ஸ். நான் ஏற்கனவே கேள்வி கேட்ட 10 கேள்விக்கு நீ பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஒரு கேள்வி உனக்கு பதில் இருந்தால் போதும். அந்த இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் இதுதான். ஆர் யூ மூவிங் வித் எ ஸ்ட்ராங் கோல் இன் லைஃப் அண்ட் ப்ரொஃபஷன்? இதுதான் 10 தடவை மாத்தி கேட்டேன். உன் வாழ்க்கையிலும் உன் வியாபாரத்திலும் ஒரு இலக்கை வைத்துக்கொண்டு அந்த இலக்கில் தொடர்ந்து பயணம் செய்யக்கூடிய குணாதிசயம் உங்கள்கிட்ட இருக்குதா அப்படின்னு ஒரு வரியில கேட்கிற விஷயம் தான் நான் 10ஆ பிரிச்சு கேட்டேன். அப்போ இப்படி பார்க்கலாமே கொஞ்சம். இந்த 10 விஷயம் சேர்ந்து ஒரு விஷயத்தானே சொல்லுது. உங்ககிட்ட கோல் இருக்காப்பா? அந்த கோலுக்காக வாழ்ற பழக்கம் இருக்காப்பா? இருந்துச்சுன்னா இந்த 10 விஷயங்கள் தானாக நடக்கும். உன் வாழ்க்கையில் ஒரு இலக்கு இருந்து, உன் வியாபாரத்தில் இலக்கு. இலக்கு என்பது சும்மா ஒரு நினைக்கிறது கிடையாது. அது உள்ள போய் உட்கார்ந்துச்சுன்னா அப்படி உட்காரணும். அது அப்படி அசைக்க முடியாத உட்காரணும். உன்னோட எண்ணங்கள், உன்னோட சிந்தனை, உன் பார்வை, உன் முயற்சி, உன் எல்லாமே அதை நோக்கி மட்டும்தான் இருக்கும். அதை தவிர உன் கண்ணுக்கு எதுவும் தெரியாது. நீ அதுவாக மாறுவாய், அதற்காக வாழ்வாய், அதை அடையக்கூடிய தகுதியை நீ பெறுவாய். அப்படி இருக்கணும் அந்த கோல். சும்மா ஒரு கோலை வச்சுக்கிட்டு ஏதோ ஞாபகப்படுத்தும் போது அதை பத்தி பேசிட்டு மற்றதை விட்டு போறது கிடையாது. டோட்டலா அதுக்காக தன் பர்சனாலிட்டியை டியூன் பண்றது, அதுக்காக வாழ கத்துக்குது. அதை அவனை விட்டு பிரிக்கவே முடியாது. அது அவனோட சேர்ந்து அப்படியே வாழ்ந்துட்டு இருக்காது. நண்பர்களே, அப்பேற்பட்ட ஒரு இலக்கும் லைஃப்ல, வெறும் பிசினஸ் கோல் மட்டும் சொல்ல, உன் வாழ்க்கையில உனக்கு ஒரு இலக்கு இருக்கு. அதை ஒட்டி ஒரு வியாபாரத்துல இலக்கு இருக்கு. அந்த இலக்கில ஒரு பிடிவாதம் இருக்கு. அசைக்க முடியாம ஒரு நம்பிக்கை இருக்கு. அதற்காக மட்டுமே வாழக்கூடிய தகுதி நீ பெற்ற அப்படின்னா, நான் கேட்ட இந்த 10 கேள்விக்கு உண்டான பாசிட்டிவான ஆன்சர் உங்ககிட்ட தானா நடக்கும். யாருமே எதுவும் சொல்ல தேவை. அது தகுதி படைச்சுக்கும். தட் இஸ் வாட். ஆக, இஃப் யூ ஆர் நாட் ட்ரிவன் பை சம் ஸ்ட்ராங் கோல் மீன்ஸ், அப்ப இது அதர் சைடுல அப்படியே பார்ப்போமே. உங்ககிட்ட உன் வாழ்க்கையில பிடிவாதமான என் வாழ்க்கை இப்படி வேணும், எனக்கு இது வேணும்ன்ற ஒரு எண்ணம் இல்லைன்னா, அதற்காக தொழில்ல ஒரு குறிப்பிட்ட கோலை தேர்வு செஞ்சு அதுக்காக தன்னை அர்ப்பணிக்கிற அந்த பக்குவம் உங்ககிட்ட இல்லைன்னா, ரைட், திசை மாறிய பறவையாக இருந்து கொண்டிருப்பாய். எப்படிமா இருக்கும்? இந்த போட்டோ கீழே பாருங்க. ஒருத்தன் மேல இருந்து ஒரு பெரிய இருட்டறையில வந்து விழுறான். அந்த இருட்டறையில விழுந்த பிறகு அவன் கண்ணுக்கு என்ன தெரியும்? எங்க திரும்பினாலும் ஒண்ணுமே தெரியாது. பாலைவனமாகவும், இருட்டாகவும், கரடு முருடாகவும், ரைட், ஒரு இறுக்கமானதாகவும்,
எதுவுமே கண்டுக்கப்படாம, எதுக்குமே பார்வைக்கு தெரியாத ஒரு இருட்டறையில் வாழக்கூடிய நபராக மாறுவான். யார் ஒருவன் தன் வாழ்க்கையில், தன் வியாபாரத்தில் நேர்த்தியான ஒரு இலக்கை வைத்துக் கொண்டு அதில் பயணம் செய்யாத மனிதன் இருட்டறையில் வாழக்கூடிய ஒரு மோசமான விளைவுக்கு தள்ளப்படுவான். You are in the trap and miss all the about 10 success routing activities. நான் 10 கேள்வி கேட்டேன் பாத்தீங்களா? அந்த 10 கேள்விக்கு நோ 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 நோன்னு தான் ஆன்சர் வரும். எஸ் வரவே வராது. காரணம் எஸ் ஒரு வார்த்தையில் அடங்கிடுச்சு. அந்த ஒரு விஷயம் தான் இட்ஸ் a goal. Coming to the point. So அப்ப என்ன சொல்ல வரோம்? The goal empowers human being. இலக்கு என்பது ஒரு தனி மனிதனை உசர தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு ஆயுதம். ஒரு சாதாரண மனிதனை அசுரத்தனமான மனிதனாக மாற்றக்கூடிய வல்லமை இலக்குக்கு மட்டும்தான் இருக்கிறது. வேற எதுக்குமே கிடையாது. The goal empowers human being to convert ordinary material into super power. ஒரு மனிதன் சக்தி வாய்ந்த, ஆற்றல் வாய்ந்த ஒரு மனிதனாக எப்ப மாறுறான் அப்படின்னா, தன் வாழ்க்கையிலும் தன் தொழிலிலும் நேர்த்தியான ஒரு இலக்கை வைத்துக் கொண்டு அதில் பயணம் செய்யும் போதுதான் அவன் ஒரு சாதாரண இந்த உலகத்தில் இருக்கிற ஜீவராசியிலிருந்து மாறுபட்டு ஒரு மனிதனாக விஸ்வரூபம் எடுத்து அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆற்றல் இருக்கு இல்லையா, நீ ஜெயிப்பதற்காகவே நீ பிறந்தாய். சரி, ஜெயிப்பது என்பது உனது பிறப்புரிமை அப்படின்ற அந்த விஷயத்தை அவன் எப்ப அடைகிறானா, தனக்குள்ள வீரியமான ஒரு விதையை விதைக்கும் போது, தனக்குள்ள தன் வாழ்க்கைக்கும் தொழிலுக்கும் சம்பந்தமான இலக்கை அவர் நிர்ணயிக்கும் போதுதான் அதை அடைகிறார். ஆக the moment you accept the goal, ஒரு இலக்கை நீ நேர்த்தியாக, ஆழமாக, அழுத்தமாக உனக்குள் கொண்டு வரும்போது நீ 360 டிகிரி மொத்தமாக மாறிவிடுவாய். 360 டிகிரின்றது அப்படியே ஒரு டோட்டல் ரொட்டேன். மிக நேர்த்தியான ஒரு இலக்கை கொண்டு போய் உள்ள வைக்கிறவன் அவன் சராசரி வாழ்க்கையிலிருந்து, சராசரி மனிதனிலிருந்து 360 டிகிரி கோணத்தில் மொத்தமாக மாறிவிடுகிறான். ஆற்றல் பெற்ற மனிதனாக, அபூர்வமான மனிதனாக அவன் மாறிவிடுகிறான் என்று பெரியவங்க சொல்றாங்க. வாழ்ந்து பார்த்தவன் சொல்றான். ஆக accepting goal does not mean just a wish. ஒரு இலக்கை ஏற்றுக்கொள்வது என்பது ஒரு எண்ணத்தை, ஒரு ஆசையை ஏற்றுக்கொள்வது அர்த்தம் கிடையாது. A serious intention to complete change himself and his life. இந்த படத்தை பாருங்க. பாலைவனத்தில் நடந்து கொண்டிருந்த ஒரு மனிதன் சோலைவனத்துக்கு தானாக பயணம் செய்யக்கூடிய பாதை தான் இலக்கு. பிறக்கும் போதே எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சிடாது. ஆனால் அழுத்தமான, ஆணித்தரமான வாழ்க்கை சம்பந்தமாக, வியாபார சம்பந்த இலக்கை உள்ள கொண்டு போகும்போது அவன் பாலைவனத்திலிருந்து சோலைவனத்துக்கு தன் பயணத்தை திருப்புகிறான். such a powerful weapon goal என்பது. ஆக நண்பர்களே, so before setting a goal, ஒரு இலக்கை நீ உள்வாங்கிறதுக்கு முன்னாடி, ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி, சிந்திப்பதற்கு முன்னாடி check yourself how serious you are in life changing game. சாதாரண விஷயம் இல்லைங்க இதெல்லாம். சும்மா ஒரு விளையாட்டா ஒரு பேப்பர் பென்சில் எழுதி எடுத்துட்டு இருந்தாங்க அப்படி சொல்ற விஷயம் கிடையாதுங்க. வாழ்க்கையை 360 டிகிரி கோணத்தில் மாற்றக்கூடிய ஒரு வல்லமை படுத்த ஒரு விஷயம். ரொம்ப சீரியஸா, ரொம்ப கேர்ஃபுல்லா, பயபக்தியோட இந்த வேலையை நம்ம செய்யணும். இட் இஸ் அல்டிமேட் ரூட் காஸ்ட் ஆஃப் யுவர் பர்சனாலிட்டி ஷிஃப்டிங். இந்த உலகத்தில் ஒரு சராசரியான உயிரினமா வரக்கூடிய ஒரு மனிதன் அசுரத்தனமான வல்லமை படைத்த மனிதனாக மாற்றக்கூடிய சக்தி இந்த இலக்கிற்கு இருக்கிறது. அப்போ அதை தேர்வு செய்யும் போது, அதில் பயணம் செய்யும் போது ஒரு பயபக்தியோட நம்ம பயணம் செய்ய வேண்டியது அவசியம். ஜஸ்ட் லைக் நீங்க போகக்கூடாது. ரைட்? சோ கமிங் டு 3 mantras on goal setting. ஒரு இலக்கை நீ பிக்ஸ் பண்றதுக்கு, முடிவு செய்யறதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய இந்த 3 ஏரியாவில் நீ சீரியஸா சிந்திச்சு முடிவு எடுக்கணும். என்னது? நம்பர் 1, கன்வெர்ட் யுவர் லைஃப் கோல் இன்டு ஸ்மார்ட் பிசினஸ் கோல். என்னப்பா உங்க கோல்னு சொல்லி இன்னைக்கு இந்த செஷன் முடிஞ்ச பிறகு இன்னொரு உங்களுக்கு கொஸ்டின் வரப்போகுது. அதை நீங்க ஃபில் பண்ணணும். சும்மா பென்சில் பேனா வச்சு எனக்கு 50 பாலிசி, 100 பாலிசி, 5 லட்சம், 10 லட்சம் பிரீமியம் எழுதக்கூடிய விஷயம் கிடையாது. வாழ்க்கையை சிந்திக்காமல், எதிர்காலத்தை சிந்திக்காமல், உன்னுடைய பொறுப்புகளை சிந்திக்காமல், உன் கடமைகளை உணராமல் தயவு செஞ்சு பென்சில் பேனா எழுத்தால கை வைக்காதீங்க. வேஸ்ட். அந்த தப்பா பண்ணிடாதீங்க. சோ முதலாவது மந்திரம் என்னன்னா, convert your life goal into a smart business goal.
உன் வாழ்க்கையில உன்னோட பொறுப்புகள் இருக்கு இல்லையா, கடமைகள் இருக்குல்ல, தேவைகள் இருக்கு இல்லையா, இத வந்து வியாபாரத்தோட இலக்கா மாத்து. வாழ்க்கையில இருக்கிற கடமைகளையும் பொறுப்புகளையும் வியாபார இலக்காக மாற்று. செலக்ட் யுவர் கோல் பேஸ்ட் ஆன் யுவர் லைஃப் நீட். ஏன் சும்மா மனசுல தோணோட ஆசை இதெல்லாம் எழுதிடாத, அது உயிர் இருக்காது. இது வந்து பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, சூஸ் எ லைஃப் சேஞ்சிங் பிசினஸ் கோல். நீ ஏதோ ஒரு வியாபாரத்துல இருக்கிற, அதுல 100 கோல் இருக்கு சார். அதுல எந்த கோலை கையில் எடுத்தா, எந்த கோலை கையில் எடுத்தால் உன் வாழ்க்கை மாறும், உன் வாழ்க்கையோட பிரச்சனைகள் மாறும் என்பதை புரிந்து கொண்டு அதை கையில் எடு. சும்மா ஒரு 4 பேர் எழுத நீ எழுதாத, மத்தவங்க அட்ராக்ஷன் நீ எழுதாத, உன் மனசுல தோன்றதை எழுதாத. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், கோல் என்பது ஒரு மந்திர சொல். கோல் என்பது ஒரு மந்திரம், ஒரு ஆயுதம். அது the moment it goes inside deeply, seriously, firmly, அழுத்தமாக ஆணித்தரமாக உனக்குள்ள போகும்போது நீ வேற மனிதனாக மாறுறாய். அப்ப உள்ள என்ன போனது ரொம்ப முக்கியம் இல்லையா? So choose a life changing business goal. ஒரு இலக்கை தேர்வு செய்யும் போது உன் வாழ்க்கையை பிரட்டி போடக்கூடிய, உன் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அச்சாணையாக இருக்கக்கூடிய இலக்கை அதுக்கேத்த மாதிரி தான் உன்னை நீ மாற்றிக்கொள்ள போற, அதுக்கேத்த மாதிரி சிந்திக்க போற, அதுக்கேத்த மாதிரி பயணம் செய்ய போற. அது உன்னை டோட்டலா புரட்டி போடணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அண்ட் கமிங் டு தேர்ட் என்ன சொல்லுது? டிசைன் எ கோல் சீக்கிங் ஆக்டிவிட்டீஸ். வாழ்க்கையோட தேவையை புரிஞ்சுக்கிட்ட இத வியாபார தேவையா மாத்த போறேன். வியாபார தேவைக்குள்ள போற, கோல் செட் பண்ண போறேன். வியாபாரத்துல எது பெஸ்ட் கோல் ஃபீல் பண்ற, எது என் பிரச்சனை வயிற்று வலிக்கு மருந்து தரும், எது என் பிரச்சனை சால்வ் ஆகும் பாக்குற, அதை செலக்ட் பண்ற. 3வது ரொம்ப முக்கியமான விஷயம், டிசைன் எ கோல் சீக்கிங் ஆக்டிவிட்டீஸ். எதை செய்தால், எதையெல்லாம் செய்தால் இந்த இலக்கை அடைய முடியும் அப்படின்ற சில விஷயங்களை புரிந்து தெளிவாக தெரிந்து அதை பட்டியல் போட்டு அதை பிராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு பழக்கத்துக்கு நீ வர வேண்டும். 3வது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் 2 கூட ஈஸியா செஞ்சிடலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 வந்து பாத்தீங்கன்னா இந்த டீம்ல இருக்கவங்க எல்லாருக்கும் கட்டாயம் வந்துரும். பிகாஸ் நாங்க அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்க வாழ்க்கையோட கோலை எடுப்போம், அதை வியாபார கோலா மாத்துவோம். வியாபார கோலை உள்ள வரும்போது என் வாழ்க்கையோட கோலை பூர்த்தி பண்ணக்கூடிய பெரிய ஒரு இலக்கு எடுப்போம், அதோட சேர்ந்து பயணம் செய்வோம். சேர்ந்து பயணம் செய்வோம், அது ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல தான் நீங்க விலகி போவீங்க, வேடிக்கை பார்ப்பீங்க, விட்டு விட்டு வந்துருவீங்க. இந்த இடத்துல தான் வந்து சக்சஸ் ஃபார்முலா அடங்கி இருக்கு. எதையெல்லாம் செய்தால் இந்த கோல்ல ரீச் பண்ண முடியும்ன்றத ஒரு தியரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ல ஃபர்ஸ்ட் நீ புரிஞ்சுக்கணும். இத வந்து நம்ம அடுத்த செஷன்ல பேச போறோம். ரைட்டா? ஸ்ட்ராட்டஜிக் வே டு ரீச் கோல் செட்டிங் பாருங்க. 3வது நாள் கொடுத்திருக்கேன் பாருங்க. 3வது நாள் வந்து பாத்தீங்கன்னா என்ன யுக்திகளை கையாண்டால், எந்த வழியில் பயணம் செய்தால் என்னோட இலக்கை நான் அடைய முடியும் அப்படின்றது 3வது நாள் நம்ம பேசக்கூடிய விஷயம். ரைட்? அத ஃபர்ஸ்ட் தியரிட்டிக்கலா பேசுவோம். அந்த தியரி பிராக்டிக்கலா மாறணும். இங்கதான் சார் இது ரொம்ப வாஸ்டான ஏரியா சார். தியரிட்டிக்கலா பேசும்போது பாருங்க, இவ்வளவு வந்து ஒரு லேபர் டைம், இவ்வளவு இது பண்ணணும், அதை பண்ணணும், எல்லாம் தியரிட்டிக்கல் கடை கடை நான் சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் அந்த தியரியை உள்வாங்கி அதை செயல்முறைப்படுத்துறது ஒரு குணாதிசயம் இருக்கு இல்லையா, இது சாதாரண விஷயம் இல்ல சார். இந்த குணாதிசயம் யாருக்கிட்ட வருதோ அவன் சக்சஸ் ஆயிடுவான். அப்ப 3வது முக்கியமான விஷயம் மந்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எதை செய்தால் இந்த இலக்கை அடைய முடியும் என்று தியரிட்டிக்கலா பட்டியல் போட்டு அதை உள்வாங்கி அதை பிராக்டிக்கலா பழக்கமாக மாத்த வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. ஓகே, மணி 8 மணி ஆயிடுச்சு. ஹவு டு கன்வெர்ட் எ லைஃப் கோல் இன்டு பிசினஸ் கோல். இப்போ சார் நீங்க பிசினஸ் லைஃப் கோலை தான் பிசினஸ் கோலா மாத்தணும், லைஃப் கோலை பிசினஸ் கோலா மாத்தணும் அப்படின்னு சொல்றீங்களே, எப்படி சார் மாத்துறது, எப்படி புரிஞ்சுக்கிறது? யா, வில் கோ இன்டு டாக். The goals are for present and future life. இலக்கை நான் தேர்வு செய்துக்க வெறும் கைத்தட்டலுக்கு விசிலடிக்கிறதெல்லாம் கிடையாது, என்னை பாராட்டுறது கிடையாது. என் வாழ்க்கைக்கு உண்டான விஷயம் அது. என்னோட பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர், இன்றைய தேவைகளுக்கும் எதிர்கால தேவைக்காக நான் கோலை செலக்ட் பண்றேன். அப்போ பிஃபோர் செட்டிங் a goal, ஐடென்டிஃபை வேர் யூ ஆர் ஸ்டாண்டிங். இப்ப நான் சில கோல்களை செலக்ட் பண்ணி ஆகணும், ஏன்னா அதுதான் என்ன மாத்த போகுது, அதுதான் என் வாழ்க்கையை கொடுக்க போகுது. அப்போ இன்னைக்கு நான் எந்த இடத்துல இருக்கிறேன், சோ தட் எனக்கு என்ன கோல் வேணும், நான் என் வாழ்க்கை இன்னைக்கு எங்க இருக்கு, சோ தட் நான் எங்க போகணும், அதுக்கு என்ன கோல் செலக்ட். அப்போ வந்து லைஃப கொஞ்சம் உங்க லைஃப நீங்க சுய பரிசீலனை பண்ணும் இல்லையா. பாருங்க, ஆல் ஆர் இன் தி சேம் பிசினஸ். நம்ம டீம்ல இருக்கிற 180 பேரும், இந்தியாவில் இருக்கிற 12 லட்சம் இன்சூரன்ஸ் அட்வைசர்களும், டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் வந்து ஏறக்குறைய ஒரு 35,000 பேரும் எல்லாமே எல்ஐசியில் இருக்கிற லைஃப் இன்சூரன்ஸ் பிசினஸ்ல தான் காமனா இருக்கிறாங்க. ரைட்டா? ஆனால்
எல்லாருடைய வாழ்க்கையோட தேவைகளும் மாறுபட்டு இருக்கிறது. யூ டேக் இன் எம்டிஆர்டி குரூப் ஆர் யூ டேக் விஎம்எஸ் குரூப், விஎம்எஸ் டீம்ல இருக்கிற 180 பேரும் ஒரே டீம்ல இருக்காங்க, ஒரே பிசினஸ்ல இருக்காங்க, ஒரே நிறுவனத்துல இருக்காங்க. ஆனால் அவரோட தேவைகள் மாறுபட்டு இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற தேவை இருக்கு. அப்ப அவங்க எப்படி செலக்ட் பண்ணும்? அவங்க தேவைக்கு வந்தது வாழ்க்கைக்கு தானே வந்தோம். அப்போ என் தேவைக்கு ஏத்த மாதிரி செலக்ட் பண்ண. அப்ப பாருங்க. சோ ஈச் ஒன் மஸ்ட் செலக்ட் தேர் லைஃப் கோல். இங்க பிசினஸ்ல இருக்கிற கோல் எல்லாம் விட்டுருங்க. உங்க வாழ்க்கைக்கு என்ன கோல் வேணும்னு பாருங்க. நீங்க ஒரே டீம்ல இருந்தா, ஒரே குரூப்ல இருந்தா ஒரே கோல் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. உங்க வாழ்க்கைக்கு என்ன கோல் வேணும்னு நீங்க செலக்ட் பண்ணுங்க. இப்போ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது இல்ல? லெட் மீ எக்ஸ்பிளைன். பாருங்க. 4 வகையான வாழ்க்கையே கொஞ்சம் இன்னும் நிறைய பிரிக்கலாம். 4 வகையான வாழ்க்கைய நான் பிரிச்சிருக்கேன். இதுல உங்க வாழ்க்கை எங்க சூட் ஆகுதுன்னு பாருங்க. இது 100% இருக்காது. தோராயமா இருக்கும். ஒரு 4 வகையான வாழ்க்கைய உங்க முன்னாடி கண் முன்னாடி நான் கொண்டு வர போறேன் இப்போ. இதுல உங்க வாழ்க்கை எங்க இருக்கு? சோ தட் அதுக்கேத்த மாதிரி நீ உன்னை அமைத்துக் கொள்ள முடியும். சரி. ஃபர்ஸ்ட் பாருங்க. டி லைஃப் என்ன சொல்லுது பாருங்க. லைஃப் டி சொல்லுது டிஃபிகல்ட் இன் ஃபேமிலி மந்த்லி எக்ஸ்பென்சஸ். ஒவ்வொரு மாசமும் என் வாழ்க்கையை நான் ரன் பண்றதுக்கே எனக்கு பிரச்சனை இருக்கு. காசு இருந்தாதான் ரன் பண்ண முடியும். இல்லைன்னா கடன் வாங்கி ரன் பண்ற கட்டாயத்துல இருக்கு. என்கிட்ட சுத்தமா சேமிப்பு கிடையாது. எந்த ஒரு பேக்ரவுண்டும் கிடையாது. 30 நாள் உழைச்சி காசு சம்பாரிச்சா மட்டும்தான் எங்க வீட்டுல அடுப்பு எரியும். இல்லைன்னா கிடையாது. இப்படின்னு ஒரு கேட்டகரி. இந்த கேட்டகரி ஏன் வந்தது? இவ்வளவு நாளுக்கு அப்புறமும் இந்த கேட்டகரியில வாழ வேண்டிய கட்டாயம் என்ன? புவர் டைம் அலாட்மெண்ட். நீ எந்த தொழில் இருக்கிறியோ அந்த தொழில்ல எது அதிகமான வருமானத்தை கொடுக்குது, எது கம்மியா கொடுக்குது பிரிச்சு பார்த்து எதுல நான் என் நேரத்தை செலவு பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சுக்காம ஏதோ ஒண்ணு கையில இருக்கு, அதை நான் பயணம் செய்யறேன். நீ போகும்போது நீ தொடர்ந்து போய் செய்யிருப்பா, உனக்கு தேவையானது வராது. சுய பரிசீலனை ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நான் செஞ்சிருக்கிற தொழில் என் வாழ்க்கைக்கு பத்துமா, போதுமா, எதிர்காலத்துக்கு போதுமா, பத்துமா? இன்னைக்கு தேவை 10,000, இன்னும் ஒரு 10 வருஷம் 5 வருஷம் என் தேவை 50,000, 1,00,000. இந்த தொழில் எனக்கு கொடுக்குமா? இந்த வேலை எனக்கு கொடுக்குமா? இந்த பிசினஸ் எனக்கு கொடுக்குமா? இதெல்லாம் தெரியாம அதுலயே வாழ்ந்துட்டு இருந்தா காலங்கள் போய் 9 வருஷம் 10 வருஷம் நடந்து நிற்ப. உங்களுக்கு 10,000 செலவு 50,000 செலவா இருக்கும். ஆனா வருமானம் 10,000 இருந்து 20,000 மாறி இருக்கும். அப்ப 30,000 எங்க போவ? சோ ஒருவேளை இங்க இருக்கிற சில நண்பர்கள் டி கேட்டகரினா 3 வேளை உழைச்சாதான் இந்த மாசம் அடுத்த மாசம் நான் சமைச்சு சாப்பிட முடியும்பா. இல்லைன்னா வழியா எனக்கு கிடையாது அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, சரியான தொழிலில் சரியான நேரத்தை நீ செலவு செய்யல. ஒருவேளை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உன் கையில கிடைச்சிருந்தாலும் அதை நீ முழுமையா ஈடுபடல, விட்டு ஈடுபடுற. உன் திறமையை இன்னும் நீ வளர்த்துக்கல. ரைட்? சோ ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் மனசுல ஏத்திக்கிட்டு அந்த குறிப்பிட்ட விஷயத்தை மட்டுமே பயணம் செய்ய தகுதி நம்மகிட்ட இல்லாதால நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வருமானத்தை சம்பாதிக்க முடியல. நீங்கள் ஒருவேளை டி கேட்டகரியா? மனசுல வச்சுக்கோங்க. பின்னாடி என்ன செய்யணும், எப்பேற்பட்ட கோல் செலக்ட் பண்ணி நான் பார்க்கலாம். சி கேட்டகரி. என்ன சொல்லுதுன்னா மாடரேட் மந்த்லி இன்கம் வருதுங்க. ஒரு 10,000 20,000 அப்படியே கொஞ்சம் ரெகுலரா வந்துட்டு இருக்குங்க. ஆனா கொஞ்சம் கடன் இருக்கு எனக்கு. சேமிப்பு 0. ஒரு 10 15,000 20,000 வருமானம் வருது எனக்கு. கடன் கொஞ்சம் வச்சுட்டு இருக்கேன். ஏன் கடன் வந்தது? சிம்பிள் ரீசன். என் தேவைக்கு ஈக்குவலா நான் சம்பாதிக்கல. தேவை கட்டாயம் இருக்கு. அப்ப கடன் வாங்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டேன். ஐ ரிப்பீட் அகைன். மாடரேட்டா நான் 10,000 20,000 25,000 நான் சம்பாதிக்கிறேன். இருந்தாலும் நான் கடன்ல ஏன் இருக்கிறேன்னா, உங்க தேவை அதை விட அதிகம். 10 20,000 கிடையாது. 30 40,000 இருக்கும். நீ அதை சம்பாதிக்க அப்ப என்ன வேற வழியே இல்ல, கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் தள்ளப்படுற. சேவிங்ஸ் இருக்க வாய்ப்பு இல்ல. ஏன்? புவர் ஃபோக்கஸ். நான் கொஞ்சம் சம்பாதிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் முழுமையா ஈடுபட்டு சரியா பார்வையை வச்சிருந்தா இன்னும் அதிகமா சம்பாதிச்சிருக்க முடியும். என் ஒர்க்க நான் ரெகுலரா செய்யல. சீசன்ல விட்டு செய்யற பழக்கம். அப்ப என் சம்பாதனை விட்டு தானே வரும். ரைட்? என்னோட நாலேஜ் இருக்கு. ஆனா போதுமான ஓரளவுக்கு இருக்கு. ஆனா போதுமான அளவுக்கு நான் செதுக்கிக்கல. ரைட்? பெரிய பெரிய விஷயங்களுக்கு நான் இன்னும் ஆசைப்படல. பெரிய விஷயங்கள் அடையணுன்ற எண்ணமே எனக்கு வராதால, சும்மா ஒரு கோழியா இருந்துகிட்டு புழுக்களை அப்படியே கொத்தி தின்னுகிட்டு அப்படியே காலத்த ஓடிட்டு இருக்கேன். சோ கேட்டகரி சி. போதுமான கொஞ்சம் வருமானம் இருக்கு. ஆனா கடன் கூட அடிஷனலா இருக்கு. சர்ப்ளஸ் பணம் கிடையாது. ஏதோ வாழ்க்கைய தள்ளி போயிட்டு இருக்கேன். இவனுக்கு 3 வேளை சாப்பாடுக்கு பிரச்சனை இல்ல. ஆனா எதிர்காலத்துல சிக்கல் இருக்க மாட்டிக்குவான். ஓகே? ரைட். அடுத்தது கேட்டகரி பி. கேட்டகரி பி சொல்லுது ஸ்டாண்டர்ட் மந்த்லி இன்கம். சார் எனக்கு மாசமான ஒரு 40 50,000 ரெகுலரா வந்துட்டு இருக்கு சார். பிரச்சனை இல்ல. ரைட்? சம்டைம் கொஞ்சம் லோன் இருக்கலாம். கொஞ்சம் சேமிப்பு இருக்கு. ரெண்டுமே கலந்து இருக்கலாம்.
ஆர் இவனுக்கு லோன் இல்லாம இருக்கும், ஆனால் லைஃப்ல சில தேவைகளை இன்னும் பூர்த்தி பண்ணாம இருக்கும். ஐ ரிப்பீட் அகைன். கேட்டகரி பின்றவங்களுக்கு இவங்களுக்கு ரீசனபிள் இன்கம் 40,000 50,000 1 லட்சம் மாசமான இவங்க சம்பாரிச்சிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் கடனும் சுத்தி இருக்கு. இவங்க கடன் வாங்குறது காரணம் என்னன்னா, வாழ்க்கையோட தேவைக்காக கடன் வாங்கியிருக்க மாட்டாங்க. சொத்துக்கள் சேர்ப்பதற்கு, குழந்தைங்கள படிக்க வைக்கிறதுக்கு, ஒரு அவசர குடும்பத்துல வந்து மிகப்பெரிய ஒரு செலவு. இந்த மாதிரி விஷயத்துக்கு இவங்க கிட்ட சர்ப்ளஸ் ரொம்ப இருந்திருக்காது. சோ, ஒரு நல்ல விஷயத்துக்காக இவங்க கடன் வாங்கியிருப்பாங்க. அத சர்ப்ளஸ் அதிகமா இல்லாதால கட்ட முடியாம, அந்த லோன் வந்து புக்ஸ்ல இருக்கும், பேங்க்ல இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா கட்டிட்டு வருவாங்க. இந்த கேட்டகரில இருப்பாங்க. ஓகே. ஆனா ஸ்டாண்டர்ட் இன்கம் இவங்ககிட்ட இருக்கும். ரைட்டா? சேமிப்பு சுமாரா இவங்க வச்சிருப்பாங்க. ரைட். இவங்களுக்கு என்ன பாருங்க, லோ பிரையாரிட்டி ஆன் குரோர் ஏரியாஸ். இவங்க ஏன் இன்னும் இப்படியே இருந்துட்டு இருக்காங்க? தன்னோட நேரத்தையும், தன் அறிவியல் ஆற்றலையும் எங்கு பணம் வருதோ, அந்த தொழில்ல எந்த செயல்ல ஈடுபடணுமோ அதுல ஈடுபட மாட்டாங்க. அவங்க செயல்படுறாங்க, அவங்க உழைப்பாங்க. ஆனால் அந்த உழைப்புல 2 வகையான உழைப்பு இருக்குங்க. பொதுவான உழைப்புன்னு ஒண்ணு இருக்குங்க. எதுக்கு உழைக்கணுமோ, எந்த இடத்துல உழைக்கணுமோ உழைக்குதுன்னு இருக்குங்க. சின்ன உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. மார்னிங்ல இருந்து ஈவினிங்ல சும்மா பிஸியா இருப்பாங்க. இன்னைக்கு வந்து சஸ்பெக்ட் பண்ணியா எதுவுமே பண்ணல. இன்னைக்கு பிரசன்டேஷன் குடுக்கல எதுவுமே பண்ணல. அப்ப கோர் ஆக்டிவிட்டில மிஸ் பண்றது. தே ஆர் பிஸி. மந்த் எண்ட்ல ஒரு 50,000 1 லட்சம் இன்கம் வந்திருக்கும். ஆனா எவ்ரிடே சஸ்பெக்ட் பண்ற பழக்கம், எவ்ரிடே பிரசன்ட் பண்ற பழக்கம் இவங்ககிட்ட கோர் ஆக்டிவிட்டீஸ்ல கவனம் செலுத்திருந்தாங்கன்னா, இந்த 1 லட்சம் 2 லட்சம் பணம் மாறி இருக்கும். லோன் இருந்திருக்காது. வீடு கட்டியிருப்பாங்க, சொத்து சேர்த்திருப்பாங்க, சர்ப்ளஸ் பணம் நெறைய இருக்கும். அவங்க வாழ்க்கையில பண பிரச்சனை இல்லாம இருக்கும். பண பிரச்சனை வாழ்க்கையில கிடையவே கிடையாது. எது வந்தாலும் அகலமா செலவு பண்ணலாம். எங்க இவங்களுக்கு மைனஸ் பாயிண்ட்னா, தே ஆர் வொர்க்கிங். தே ஆர் ஹார்ட் வொர்க்கிங் பீப்பிள். பட் தே ஆர் நாட் வொர்க்கிங் இன் கோர் ஆக்டிவிட்டீஸ். மிக முக்கியமான செயல்கள் கவனம் செலுத்தாம பொதுவா வேலை செய்வாங்க. ரொம்ப ஹார்ட் வொர்க். ஆனா தனியாளாவே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. டெலிகேஷன் இருக்காது. 3 பேர் 4 பேர் வேலைய எடுத்து ஒரு ஆள் செய்யும்போது, இவர் செய்ய வேண்டிய வேலைய இவர் மிஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் தள்ளப்படுவாரு. மாடரேட் ஸ்கில். இவருக்கு அறிவு ஆற்றல் இருக்கு. ஆனா இன்னும் மெருகேத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. தே ஆர் சக்சஸ்ஃபுல் அண்ட் தே ஆர் நாட் சுப்பீரியர் சக்சஸ்ஃபுல். அவங்க வெற்றியாளர்கள். ஆனால் மேன்மையான வெற்றியாளர்களா இன்னும் வரல. இவங்க கேட்டகரி பி. கடைசியாக இன்னொரு கேட்டகரிய பார்த்துடலாம். இது வந்து கேட்டகரி ஏ. ஆ. குட் மந்த் டூ மந்த் இன்கம். 2 லட்சம், 3 லட்சம், 5 லட்சம் இன்கம் மாசமானா வந்துட்டே இருக்கும். ஹியூஜ் எக்ஸிஸ்டிங் லோன். ஆனால் வாழ்க்கையை தப்பு கணக்கு போட்டதால, தொழில்ல வந்து நேர்த்தியான பயணம் செய்யாதால, அல்லது அகலக்கால் வச்சு ஒரு 1 கோடி 2 கோடி சொத்து வாங்கியிருப்பான். பின்னாடி இன்கம் பாத்துக்கலாம்னு. எப்பவுமே நான் சொல்லுவேன். ஒரு சொத்து வாங்குறீங்கன்னா, உங்களுடைய லோன் வந்து அதுல 30% to 40% மேல போகக்கூடாது. 60% ஓன் மணி இருக்கணும். இல்லன்னா, அந்த சொத்து உங்க வருமானத்தை எல்லாம் இழுத்துரும். 1 கோடி சொத்து வாங்கியிருப்பான். 15 வருஷம் கழிச்சு பார்த்தா 4 கோடி பணம் கட்டியிருப்பான். அப்ரிசியேஷன் எடுத்தா அந்த சொத்துக்கு 5 கோடி கூட இருக்காது. மாட்டிக்குவாங்க. சோ, இவங்க கிட்ட நெறைய இன்கம் இருக்குங்க சார். 2 லட்சம், 3 லட்சம், 4 லட்சம் இன்கம் வந்துட்டு இருக்கும். ஆனால் திட்டமிட்டு தொழில் செய்ய தெரியாது. திட்டமிட்டு வாழ்க்கை நகர்த்த தெரியாதால 2 விஷயம் நடந்திருக்கும். 1 பெரிய கடனாளியா இருப்பாங்க. வருமானம் பாட்டுல பெருசா வந்துட்டு இருக்கும். செலவு பாட்டுல ஆயிட்டே இருக்கும். 2மே ஈக்குவலர். 5 லட்சம் வருமானம், 5 லட்சம் செலவு. 8 லட்சம் வருமானம், 7 லட்சம் செலவு. இப்படி ஆகும் இவங்க நிலைமை. ஓகே. என்ன காரணம்? 1 மிகப்பெரிய ஒரு கடன் சுமை இருக்கும். அது உள்ள மாட்டிட்டு இருப்பாங்க. ஆர் சொத்துக்கள வாங்கணும்னு பேர்ல ஹியூஜா கடன் வாங்கியிருப்பாங்க. இது 2மே தப்பு தான். ரைட். இவங்களுக்கு என்ன? எக்ஸிஸ்டிங் ஸ்மால் சேவிங்ஸ் ஃபார் ஃபியூச்சர். இவங்க கிட்ட சேமிப்பு முறை இருக்கும். சில சேமிப்பு வழிமுறை வச்சிருப்பாங்க இவங்க. ரைட். நெக்ஸ்ட் என்ன? எ ஃபியூ ஹவர்ஸ் வொர்க்கிங் ஃபார் கோரியர். இவங்க முழுமையா இவங்க பாருங்க அறிவு இருக்கு, ஆற்றல் இருக்கு, வெற்றி இருக்கு, காசுனால சம்பாதிக்கிறாங்க. ஆனா இவங்க கிட்ட இருக்கிற டேஞ்சர் என்ன தெரியுங்களா இவங்க? ஒரு நாளைக்கு தன்னோட முழுமையான நேரத்த எதுல செலுத்தணுமோ செலுத்த மாட்டாங்க. பயங்கரமா ஒர்க் பண்ணுவாங்க. கொஞ்சம் கேப் இருக்கும். திடீர்னு டைவர்ட் ஆகுவாங்க. திடீர்னு வெளிய போயிடுவாங்க. அப்புறம் திருப்பி உள்ள வருவாங்க. இப்படி மாறி மாறி இருப்பாங்க. ஆனா திறமையானவர்கள். தகுதி படைத்தவர்கள். ஓகே. சோ இவங்க நேரத்த எடுத்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் தான் தொழில்ல இருப்பாங்க. பெரும்பாலும் நேரத்துல டைவர்ட் ஆகியிருப்பாங்க. ஹார்ட் வொர்க்கிங். நல்லா ஹார்ட் ஒர்க் இருப்பாங்க. டெலிகேஷனும் பண்ணியிருப்பாங்க. ஆனா புவர் டெலிகேஷனா இருக்கும். ப்ராப்பர் டெலிகேஷன் இருக்காது. சம்டைம் டெலிகேஷன் இருக்காது. ஒரே ஆள் 4 வேலை செய்வாரு. அல்லது ஒரு ஆள் 4 பேர் வேலைக்கு வச்சிருப்பாரு. ஆனா 4 பேர்ட்ட வேலை வாங்க தகுதி இருக்காது. இப்படி மாட்டிக்குவாங்க. ஓகே. மாடரேட் ஸ்கில். இவங்களோட ஸ்கில் நல்லாவே இருக்கும். இல்லன்னா இவ்வளவு பெரிய பணம் சம்பாதிக்க முடியாது. ஆனால் இன்னும் சுப்பீரியர் ஸ்கில்லா மாத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு. இவங்க டாப் ரேங்க்ல இருப்பாங்க. நீங்க டீம் ஆபீஸ்ல பார்த்தா டாப் 5, 6, 7 ரேங்க்ல இருப்பாங்க. பிரான்ச் லெவல்ல டாப் 10 ரேங்க்ல இருப்பாங்க. டிவிஷன், ஜோன், ஆல் இந்தியா லெவல் எடுத்தீங்கன்னா ஏதோ ரேங்க்ல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் வாழ்க்கையோட முழுமையான அந்த பயனை அனுபவிக்க முடியாது. முழுமையான திட்டம் சரியா இருக்காது. தன் திறமையை இன்னும் சரியாக கோர்மையா பயன்படுத்தல.
சோ தட் ஒண்ணு கடன் பிரச்சனையிலயோ அல்லது சொத்துக்கள் சுமைகளோ மாட்டிட்டு உட்காந்துருப்பான். இன்னும் 2 கேட்டகரி இருக்கு, நான் கொண்டு வரல. இந்த 4க்குள்ளேயே அந்த 6 அடை மொத்தம் 6 கேட்டகரி இருக்கு. இந்த 4க்குள்ளேயே அடக்கிட்டேன். இப்போ இதுல நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கன்னு பாருங்க. ஏன் இத சொல்ல வரேன்னா, இதுக்கேத்த இலக்கை நீங்கள் தேர்வு செய்யணும். இல்லைன்னா நீங்க எடுக்கிற கோலுக்கும் இதுக்கும் உங்க லைஃப் ஸ்டைலுக்கும் சம்மந்தம் இல்லைன்னா, நீங்க டிராக் ஆயிட்டு இருப்பீங்க. அதிலேயே அப்படியே பயணம் செஞ்சுட்டே இருப்பீங்க. 5 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம் போயிருக்கும். அதே இடத்துல தான் இருப்பீங்க. ஒருத்தர் வந்து சாப்பாட்டுக்கு பிரச்சனையால இருந்துட்டு இருப்பாரு. அதுக்கு எண்டுல அவர் வந்து சி கேட்டகரி, டி கேட்டகரி. ஏ கேட்டகரியில இருந்து பார்த்தா பயங்கரமா சம்பாதிச்சுட்டு கையில காசு வந்துட்டே இருக்கும். ஆனா கையில பணம் இருக்காது. அப்போ இவங்க இதுக்கேத்த மாதிரி எப்பேற்பட்ட கோலை செலக்ட் பண்ணணும். இப்ப நம்ம கேட்டகரி இங்க பார்த்துட்டோம் இல்லையா? ஏபிசிடி 4 கேட்டகரி இருக்கு. என்ன மாதிரி கோலை செலக்ட் பண்ணணும் பாருங்க. கேட்டகரி டி ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். டின்றவங்க 3 வேளை சாப்பாடு சம்பாரிச்சாதான் காசு, இல்லைன்னா கிடையாது. சாப்பிட முடியாது, இல்லைன்னா கடவானம். இவங்க பேசிக் மந்த்லி லிவ்டு இன்கம் ஒவ்வொரு மாசமும் தன் வாழ்க்கையை ரன் பண்றதுக்கு குறைஞ்சபட்சம் எவ்வளவு கால்குலேஷன் பண்ணி அதை மிஸ் பண்ணாம சம்பாதிக்கிற பழக்கத்துக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 1 இயர்க்கு வரணும். மாசமானா எனக்கு வந்து ஒரு 20,000 குடும்பத்துக்கு செலவாகுது. எனக்கு கடன் வந்து ஒரு 20,000 வட்டி கட்ட வேண்டியிருக்கு. 2 சேர்த்து எனக்கு மாசமானா ஒரு 50,000 செலவு இருக்கு. ஒவ்வொரு மாசமும் குறைந்தது 50,000 நான் எப்படியாவது சம்பாதிச்சிருவேன்றத பிடிவாதம் இருக்கணும். ஃபர்ஸ்ட் 1 இயர் இவங்க இதுக்கு பழகணும். சின்ன உதாரணம் சொல்றேன். மந்த்லி இன்கம் வந்து உங்களுக்கு 10ல இருந்து 20,000 அவங்க ஏர்ன் பண்ணலாம். அவங்க மந்த்லி பிசினஸ் கோல் வந்து ஒரு 50,000 வச்சுக்கலாம். இந்த மாசம் 50,000 பிரீமியம் பண்ணி மாசம் 10, 20,000 சம்பாதிச்சாங்கன்னா இவங்களை அறியாம இவங்க ஆட்டோமேட்டிக்கா டிஎம் கிளப், சிஎம் கிளப், டிஎம் அண்ட் ஜெட்எம் கிளப்புக்கு இவங்க வந்துருவாங்க. கேட்டகரி டி 3 வேளை சாப்பாடு எனக்கு பிரச்சனை. உழைச்சாதான் சாப்பாடு, இல்லைன்னா கடன் வாங்கி செலவு செய்யணும், கடன் பிரச்சனை இருக்கு அப்படின்றவங்க எடுத்த உடனே முதல்ல சிந்திக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு மாதமானா என் குடும்பத்துக்கு எவ்வளவு அத்தியாவசிய செலவு இருக்கு, என் கடன் பிரச்சனைகள் எனக்கு எவ்வளவு வந்து அசல் எவ்வளவு வட்டி எவ்வளவு மாசம் கட்ட வேண்டியிருக்கு, இதை கணக்கு போட்டு இதை தன்னுடைய பிசினஸ் கோலாக குறைஞ்சபட்சம் வச்சுக்கணும். உதாரணத்துக்கு ஒரு 10ல இருந்து 25,000 இருக்குன்னா மாசமானா பிசினஸ் கோல் எவ்வளவு இருக்கும்? இது வந்து லைஃபோட தேவை. பிசினஸ் கோல் என்ன? எப்படியாவது ஒரு 50,000 பிரீமியம் மாசம் நான் பண்ணிடணும். சோ ஒரு 1 ஆர் 2 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க டிஎம் ஆர் ஜெட்எம் கம் ஆட்டோமேட்டிக்கா ஆயிருப்பாங்க. கேட்டகரி சி இவங்களுக்கு பணம் இருக்கு, ஒரு ஸ்டாண்டர்டான வருமானம் வருது, ஆனால் கடனும் இருக்கு. அதே நேரத்துல வந்து லைஃப்ல கமிட்மெண்ட் அதிகமா இருக்கு. மந்த்லி ஸ்டாண்டர்ட் இன்கம் ஃபார் பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர் கமிட்மெண்ட். இவங்க எப்படி சம்பாதிக்கணும்னா, இன்னைக்கு என் வாழ்க்கைக்கு எவ்வளவு தேவைப்படுது இந்த மாசத்துக்கு, அதுவும் இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு என் குடும்பத்தில் நடக்கிற செலவுக்கு சேர்ந்து சம்பாதிக்கிற பழக்கத்துக்கு வரணும். உதாரணத்துக்கு ஒரு 25,000 50,000 மாசம் வருமானம். அப்போ பிசினஸ் கோல் என்ன மாறும்? ஒரு 1 lakh to 2 lakhs, 1.5 இருந்து 1.5 லட்சம் பிரீமியம். இவங்க இதை தொடர்ந்து 2 வருஷம் பண்றாங்கன்னா இதுக்கு பழகிடுவாங்க. ஃபர்தரா இவங்க பிரச்சனை அதிகம் ஆகாது. ஸ்மூத் ரன்னிங் போயிட்டு இருப்பாங்க. இவங்க தன் அறியாம ஒரு ஜெட்எம் கிளம்பர், சிஎம் கிளம்பரா மாறி இருப்பாங்க. கேட்டகரி சி வருமானம் இருக்கு, இன்னைக்கு எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா எதிர்காலத்தில் எனக்கு தேவை இருக்கு, நான் மாட்டிக்குவேன், கொஞ்சம் லோனும் வச்சிருக்கேன் இவங்க. ஓகே. கேட்டகரி பி எய்ம் டு அச்சீவ் எ குட் மந்த்லி இன்கம். ஒவ்வொரு மாதமும் ஒரு 1 லட்சம் வந்துட்டு அதாவது 2 லட்சத்துக்கு நீ எய்ம் பண்ணு. ரைட்? உன்னுடைய வருஷம் ரெனிவல் கமிஷன் குறைஞ்சபட்சம் 20% கூடி இருக்கணும். போன வருஷம் என்னோட ரெனிவல் கமிஷன் 4 லட்சம் ரூபாய் இருக்கு, வந்து இருக்கு. 20% 80,000, 5 லட்சம் இந்த வருஷம் வரணும் எனக்கு குறைஞ்சபட்சம். இப்படி ஒரு எய்ம் இருக்கணும் உனக்கு. பிகாஸ் உனக்கு ஃபியூச்சர் கமிட்மெண்ட் இருக்கு, லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போகணும், நிறைய இன்னும் ட்ரீம்ஸ் இருக்கு, லைஃப்ல முன்னேற்றக்கூடிய நிறைய விஷயம் இருக்கு. நீ சம்பாரிச்சிட்டு இருக்க, ஆனா இன்னும் குறியா இல்ல நீ. சோ உன்னுடைய மாத வருமானம் ஒரு 1 லட்சம் இருந்து 3 லட்சம் நீ பிக்ஸ் பண்ணலாம். அப்போ பிசினஸ் கோல் என்ன இருக்கும்? 3ல இருந்து 5 லட்சம் மாசம் பிரீமியம் நீ வைக்கணும். நீ உன்னை அறியாம எம்டிஆர்டி ஆர் கேலக்சி கிளப்ல நீ இருப்ப. கேட்டகரி பி சம்பாதனை இருக்கு, லைஃப்ல உன்ன கனவுல இருக்கு, லைஃப்ல உன்ன கமிட்மெண்ட் இருக்கு, அதெல்லாம் அடையணும் அப்படின்னா உனக்கு கொஞ்சம் தகுதி இருக்கு, கொஞ்சம் திறமை இருக்கு, அதனால ஒரு ஸ்டாண்டர்ட் 40,000 50,000 1 லட்சம் சம்பாதிச்சுட்டு இருக்க, அதை ஏன் இன்னும் மெருகேத்து, போக்கஸ்டா உன்ன வா. ஒரு 1 லட்சத்துல ஒரு 3 லட்சத்துக்குள்ள இன்கம் பிக்ஸ் பண்ணு. மாசமானா 3ல இருந்து 5 லட்சம் பிரீமியம் பண்ணக்கூடிய குவாலிட்டி, அந்த பர்சனாலிட்டியை உனக்குள்ள விதைய கொண்டு வா, உள்ள வா, பழக்கப்படுத்தி கொண்டு வா. நீ ஒரு எம்டிஆர்டினாவோ ஒரு கேலக்சி கிளப்போ இருக்குவ, கண்டிப்பா இருப்ப. ரைட்? அடுத்தது கேட்டகரி ஏ எய்ம் ஃபார் கிரேட்னஸ். இவங்க சாதிக்க பிறந்தவர்கள், பெரிய பெரிய விஷயத்துக்கு ஆசைப்படுவாங்க. ரைட்? சோ எய்ம் ஃபார் கிரேட்னஸ். ஒவ்வொரு வருஷமும் இன்கம் டபுள் பண்றதுக்கு நீ முயற்சி பண்ணு. 50% கொண்டு போன வருஷம் உன்னோட இன்கம் வந்து 20 லட்சமா, இந்த வருஷம் 30 லட்சம் இன்கம் பிக்ஸ் பண்ணு. பிகாஸ் உனக்கு தகுதி இருக்கு, திறமை இருக்கு, ஏற்கனவே நீ ஒரு வெற்றியாளர். இன்னும் கூர்மைப்படுத்தி செதுக்கு. சென்ற வருட வருமானத்தை விட இந்த வருஷம் வருமானத்தை மினிமம் 50% கூட்டு.
உன மாத வருமானம் குறைஞ்சது 3 லட்சத்திலிருந்து 5 லட்சத்துக்குள்ள பிக்ஸ் பண்ணு. ஓகே, உன்னுடைய மாசம் உன்னுடைய பிசினஸ் கோல் வந்து பாத்தீங்கன்னா 10 லட்சம் குறைஞ்சபட்ச பிரீமியா இருக்கணும், அல்லது மாசத்துக்கு ஒரு MDRT நான் முடிக்கணும் அப்படின்ற எண்ணத்துக்கு வா. ரைட்? COT, TOT, கார்பரேட் கிளப் இதெல்லாம் உங்ககிட்ட தானா ஏற்கனவே இருக்கும். அதை தக்க வச்சுக்குவ, உள்ள வருவ, தக்க வச்சுக்குவ, படிப்படியா நீ முன்னேறிடுவ. ஏன்னா ஆல்ரெடி யூ ஆர் a successful person. கொஞ்சம் கூர்மைப்படுத்தி செல்விப்படுத்தி உன் டார்கெட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி உங்கள்கிட்ட திறமை இருக்கு, உங்கள்கிட்ட தகுதி இருக்கு, உங்கள்கிட்ட வெற்றி அடையக்கூடிய சாத்தியம் இருக்கு. ஏற்கனவே நீ ஒரு வெற்றியாளர். மெருகேத்து. ரைட்? உங்க இன்கம் வந்து வருஷம் 50% மினிமம் கூட்டுறதுக்கு முயற்சி பண்ணு. பிகாஸ் ஆல்ரெடி யூ ஆர் சக்சஸ்ஃபுல். உங்கள்கிட்ட அந்த ஃபார்முலா இருக்கு. நீ வந்துருவ, மேல வந்துருவ. ரைட்? சோ இது இப்போ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஃபார்ம்ஸ் அனுப்புறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா இது பிரிண்ட் அவுட் இருக்கும். அந்த பிரிண்ட் அவுட் நான் அனுப்புறேன். இது இந்த மாதிரி இது இன்னொரு மேட்டருக்கு அனுப்புறேன். பார்த்து நீ கோல் செட் பண்ணலாம், பாத்துக்கலாம். ரைட்? கமிங் டு பாயிண்ட். இன்னொரு 10 மினிட்ஸ் நான் முடிச்சிடறேன். ரைட்? கமிங் டு த பாயிண்ட். இப்போ அடுத்த பாயிண்ட் பாக்குறோம். 2 டைப் ஆஃப் கோல் வந்து LICல இருக்கு. இப்போ ஒரு 4 வகையான வாழ்க்கையை பார்த்தோம். அந்த 4 வகையான வாழ்க்கைக்கு நீ என்ன மாதிரி கோலை செலக்ட் பண்ணலாம்? இன்கம் கோலை, அதை வந்து பிசினஸ் கோலை எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? ரைட்? சோ அது வந்து எதிர்காலத்துல என்ன மாதிரி விளைவு தரும்? சும்மா ஒரு சின்ன ஐடியா கொடுத்தோம். இன்னும் டீப்பா இதை பத்தி பேச வேண்டிய ஒரு ஐடியா கொடுத்துருக்கோம், அவ்வளவுதான். ரைட்? இப்போ LICல 2 வகையான கோல் இருக்கு. இந்த 2ல ஏதாவது ஒரு கோலை தான் நீ செலக்ட் பண்ணணும். என்ன கோல் அது அப்படின்றத கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் பார்த்து முடிச்சிடலாம். பாயிண்ட் நம்பர் 1 பாருங்க. பேசிக் கிளப் மெம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு கோல் இருக்கு. அட்வான்ஸ் கிளப் மெம்பர்னு ஒரு கோல் இருக்கு. இது 2த்துல ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணு. இது 2த்தை விட்டு தனியா ஒரு துண்டு போட்டு நீ வாழாத. ரைட்? பேசிக் கிளப் மெம்பர் அப்படின்றது பிரான்ச் மேனேஜர் கிளப் மெம்பர், டிவிஷனல் மேனேஜர் கிளப் மெம்பர், ஜெட்எம் கிளப் மெம்பர், சிஎம் கிளப் மெம்பர். இந்த கிளப் நீ எய்ம் பண்ணும்போது BM கிளப் மெம்பர் நீ கோல் வச்சு அதை அடையிறனா உன்னோட மாச வருமானம் 10,000 ரூபாய் ஸ்டாண்டர்டா வந்துட்டு இருக்கும். DM கிளப் மெம்பர் எய்ம் பண்ணி நீ ஒர்க் பண்றேன்னா மாசம் 20,000 உங்களுக்கு ஸ்டாண்டர்டா வந்துட்டு இருக்கும். ZM கிளப் மெம்பர் வச்சு நீ ஒர்க் பண்ணி அதை ரீச் பண்றேன்னா மாசம் ஒரு 30,000 இன்கம் உனக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்கும். சேர்மன் கிளப் மெம்பர், CM கிளப் மெம்பர் வச்சு நீ ஒர்க் பண்றேன்னா மாசம் ஒரு 40,000 இன்கம் உனக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்கும். சோ பேசிக் கிளப் மெம்பரை நீ எடுத்து ஒர்க் பண்ணினா இந்த கிளப் மெம்பருக்கு நீ கோலா வைக்கலாம். உனக்கு இப்படி ஒரு வருமானம் வந்துட்டு இருக்கும். சரி, அட்வான்ஸ் கிளப் மெம்பர் என்ன? அட்வான்ஸ் கிளப் வந்து MDRT ட்ரெயினி. MDRT ட்ரெயினி கண்டிஷன் B, கண்டிஷன் A கிடையாது. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 இருந்து 23 லட்சத்துக்குள்ள வந்து MDRT முடிப்பாங்க. இட் இஸ் நாட் ரியல் MDRT, ட்ரெயினி MDRT. இவங்க கேலக்சி கிளப் மெம்பர் ஆகவே முடியாது கடைசி வரல. இவங்க வெறும் MDRT மட்டும் பண்ணிட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. உனக்கு கேலக்சி கிளப் வேணும்னா ஒரிஜினல் MDRT கோல் எடுக்கணும். தட் மீன்ஸ் கேலக்சி கிளப் MDRT. அப்புறம் கார்பரேட் இருக்கு, TOT இருக்கு. ரைட்? இது என்ன கொடுக்கும் அப்படின்னு இதை பத்தி டீட்டெயிலா பின்னாடி நம்ம பேச போறோம். பேசிக் ஐடியா கொடுக்குறேன் நான். என்ன கொடுக்கும்? நீ MDRT ட்ரெயினி அப்படின்னா உன்னோட மந்த்லி இன்கம் குறைஞ்சபட்சம் 60,000 இருக்கும். நீ ஒரிஜினல் MDRT வித் கேலக்சி கிளப் நீ வந்து எய்ம் பண்றேன்னா உன்னோட மந்த்லி இன்கம் மினிமம் 1 lakh rupees இருக்கும். நான் சொல்றது இந்த வருஷம் வாங்கினது இல்ல, பர்மனெண்டா லைஃப் லாங் இருக்கும். நீ கார்பரேட் கிளப் எடுக்கிற அப்படின்னா உன்னோட மந்த்லி சராசரி குறைஞ்சபட்ச வருமானம் 2.5 லட்சமா இருக்கும். நீ TOT ரெகுலரா பண்ணக்கூடிய ஆளா நீ மாறின அப்படின்னா உன்னுடைய மாத வருமானம் மினிமம் 5 லட்சமா மாறும். சோ இது வந்து சுப்பீரியர் கிளப், அட்வான்ஸ் கிளப் இன் LIC. ரைட்? சோ நீ பேசிக் கிளப் போறியா, அட்வான்ஸ் கிளப் போறியா, அது உன்னுடைய சாய்ஸ். ஆனால் எந்த கிளப்புக்கு போறியோ அதுக்கு உண்டான விலையை கொடுக்கறது நீ தயாரானா தான் அந்த கிளப்புக்கு போகணும். நான் அட்வான்ஸ் கிளப்புக்கு ஆசைப்பட்டு எழுதி கொடுத்துட்டு நான் செய்யறது பேசிக்கான வேலையை கூட செய்ய முடியலன்னா நீ ரீச் ஆக முடியாது. வேஸ்ட். டோன்ட் வேஸ்ட் யுவர் லைஃப். ஏன்னா இன்னைக்கு முடிவு எடுத்துனா அடுத்த 5 வருஷத்துக்குள்ள லைஃப் 360 டிகிரில மாறணும். உனக்கு 5 வருஷத்துக்கு மேல நீ அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கனா கண்டிப்பா உன்னால மாற முடியாதுன்னு அர்த்தம். டுடே இஸ் த ஃபர்ஸ்ட் இயர். இப்ப இருந்து முடிவு செய்யும், உறுதியா முடிவு செய்யும். தப்பு இல்ல, எந்த கோல் வேணா ஷேர் பண்ணலாம். உன் வாழ்க்கைக்கு தேவையான கோல் எடு. ஆனா அந்த கோலுக்கு ஒரு விலை இருக்கு. BM கிளப்புக்கு ஒரு விலை இருக்கு, CM கிளப்புக்கு ஒரு விலை இருக்கு. இதுக்கு உண்டான விலையை செஞ்சுக்கிட்டு இதை நீ அடைய முடியாது. அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயம். அதே மாதிரி MDRT ட்ரெயினி வேற, MDRT கேலக்சி வேற. நீ MDRT கேலக்சி எழுதி கொடுத்துட்டு MDRT ட்ரெயினியை வேலை செஞ்சுட்டு நீ வந்து கடைசி வரலும் கேலக்சி சொல்லிட்டு இருப்ப, வராது. ஓகே? சோ யூ செலக்ட் கோல். நம்ம பின்னாடி இதை பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். பட் இன்னைக்கு பேசிக்கான விஷயம். அப்போ கோலை தயார் பண்ணும்போது 2 வகையான கோல். ஃபர்ஸ்ட் வந்து LICல 2 கோலை பார்த்தோம். ஒன்னு பேசிக் கிளப் மெம்பர், அட்வான்ஸ் கிளப் மெம்பர். இதை நீ தயார் பண்ணுங்க. இதெல்லாம் உங்களுக்கு வரும், வீட்டுக்கு வரும். நீங்க பார்த்துட்டு கோல் செட்டிங் ஃபார்மை ஃபில் பண்ணலாம். லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம் 2 கோல் இருக்கு. இது என்னது? லாங் டேர்ம் கோல்ன்றது எனி கோல் 3 இருந்து 5 வருஷத்துக்குள்ள நம்ம செலக்ட் பண்றது. ஷார்ட் டேர்ம் கோல்ன்றது 1 இயர்க்குள்ள, 1 இயர் 2 இயர்ஸ்க்குள்ள பண்றது. இது ரெண்டுமே டிஃபரண்ட் கான்செப்ட சொல்லக்கூடிய விஷயம். இது ரெண்டுமே அவசியம். நீ கோலை செலக்ட் பண்ணும்போது இப்பவே நீ லாங் டேர்ம் கோலையும் நீ சிந்திக்கணும், ஷார்ட் டேர்ம் கோலையும் சிந்திக்கணும். ஏன் நான் காரணம் சொல்றேன்.
லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் கோல்ன்றது ஒரு வருஷத்துல இருந்து 2 வருஷம், ஒரு வருஷத்துல ஒரு எவ்ரி 1 மந்த்ல இருந்து 2 மந்த்ஸ் 2 இயர்ஸ்க்குள்ள ஒர்க் பண்ணு வச்சுக்கோங்க, 2 வருஷம் மேக்ஸிமம். இது என்ன சொல்லுது பாருங்க, இந்த ஷார்ட் டேர்ம் கோல் வாழ்க்கையோட முன்னேற்றத்தை கொடுக்காது. நீ ஆசைப்பட்டதை அடைய முடியாது, ஆனால் ஆசைப்பட்டதை எதிர்காலத்தில் அடையக்கூடிய தகுதியை நீ பெறுவாய். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ஷார்ட் டேர்ம் கோல்ல உன்னோட வில் அண்ட் விஷ் வந்து நடக்காது, உன் கனவுகள் நிறைவேறாது, ஆனால் கனவுகளை நிறைவேற்றக்கூடிய தகுதியை படிப்பாய். உதாரணத்துக்கு ஒரு வருஷத்துல இருந்து 2 வருஷத்துக்குள்ள ஒரு கோலை நீ தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கேன்னா உனக்கு செல்ஃப் டிசிப்ளின் வரும், உன்னுடைய அறிவாற்றல் கூடும், நீ ஃபோக்கஸ் பர்சனா மாறுவ. ரைட்டா? டேக் அட்வான்டேஜ் ஆஃப் சீசன் ஆப்பர்ச்சுனிட்டி. உன்னை சுத்தி இருக்கிற வாய்ப்புகளை சரியா பயன்படுத்த தகுதிக்கு வந்துருவ. ரைட்? சோ கெட் அவுட் ஆஃப் இமிடியேட் சேலஞ்ச். ஏதாவது சின்ன சின்ன சிக்கல் வந்தாலும் அந்த வெளியே வந்து அடுத்த லெவலுக்கு நீ போக பழகுவ. உன் வாழ்க்கையில இருக்கிற சின்ன சின்ன தேவையை பூர்த்தி பண்ணுவ. சின்ன உதாரணத்துக்கு நான் எம்டிஆர்டி செய்யணும்னு ஆசைப்படுறேன், ட்ரெயினி எம்டிஆர்டி. இந்த வருஷம் ஒரு எம்டிஆர் ட்ரெயினி படுத்த அடுத்த வருஷம் பண்ண, இந்த 2 வருஷம் எம்டிஆர்டி பண்றதால வாழ்க்கையில எல்லாமே கிடைச்சிருமா? நோ. இந்த 2 வருஷம் தொடர்ந்து எம்டிஆர்டி ட்ரெயினி கண்டிஷன் பில போனஸ் கமிஷனோட செய்யறதால உனக்கு செல்ஃப் டிசிப்ளின், ஸ்கில், ஃபோக்கஸ்டு வாழக்கூடிய தகுதி, உன்னை சுத்தி இருக்கிற சீசனை யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்கில், ரைட்? சின்ன சின்ன சேலஞ்ச் வந்தாலும் எகிரி குச்சி போகக்கூடிய அந்த தன்மை, உன் வாழ்க்கையில சின்ன சின்ன தேவைகள், சின்ன சின்ன கடனை அடைச்சிருப்ப, பொருள்கள் சில வாங்கியிருப்ப, ரெனிவல் கமிஷன் கொஞ்சம் கூடி இருக்கும், இதெல்லாம் நடக்கும். ஆனால் இதுவே நீங்க லாங் டேர்ம் கோலை நீங்க எடுக்கிற அப்படின்னா 3 to 5 இயர்ஸ்க்குள்ள ஒரு கோலை நீ ஃபிக்ஸ் பண்ணி எப்படி பண்றது? அடுத்த 1 or 2 இயர்ஸ் இதை செய்யறேன், அடுத்த 5 வருஷத்துக்குள்ள நான் இங்க போய் ரீச் ஆகிறேன். திஸ் இஸ் த வே யூ ஹேவ் டு செலக்ட். முதல் 1 or 2 இயர்ஸ்க்குள்ள நான் இதை செய்யறேன், அடுத்த 5 வருஷத்துக்குள்ள நான் ரீச் பண்ற இடம் அப்படின்னு செலக்ட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா அங்க நடக்கிற விஷயங்கள் பாருங்க. என்னன்னு, உன் பர்சனாலிட்டி டோட்டலா டியூன்ட் ஆகும். You became a specialized insurance marketing person நீ மாறுற. You develop the unique selling idea, USI. நீ சொல்லக்கூடிய பேச்சு, நீ பேசுற விஷயங்கள் மத்தவங்க யாரும் பேச மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு 5 வருஷம் தொடர்ந்து ஒரு சின்ன கோல் இருந்து பெரிய கோல் வரல நீ பயணம் செஞ்சு தொடர்ந்து நீ வாழ்ந்தனா இதெல்லாம் உனக்குள்ள நடக்கும். To build the relationship, உன்னை சுற்றி ஒரு பெரிய ஒரு வலைய உருவாக்கி இருப்ப, மக்கள் தொடர்பு உன்னை சுற்றி அதிகமா இருக்கும், உனக்கு ஒரு பேரு போல வந்திருக்கும், நீ ஒரு அச்சீவரா அந்த சொசைட்டிலேயே இந்த தொழில் நீ இருப்ப, உன் வாழ்க்கையோட கனவுகள் நிறைவேறி இருக்கும். 1 or 2 இயர்ஸ் வந்து ஒரு கோல் எடுத்துட்டு அடிப்படையா அடுத்து நீ பயணம் செஞ்சு ஒரு 5 வருஷத்துக்குள்ள ஒரு டாப் ஒரு கோலை நீ கொண்டு போறேன்னா இது வந்து உன் வாழ்க்கையை டோட்டலா மாத்திருக்கும், உன் பர்சனாலிட்டி டோட்டலா மாறி இருக்கும். நீ 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த நபருக்கும் இப்ப உன்னை புதுசா பார்த்தாருன்னா நீ அமைப்பு இல்ல, வெளி உலகத்துக்கு வாழ்க்கை முறையில, பேச்சு இல்ல, சிந்தனை இல்ல, செயல் இல்ல, ஒரு டோட்டலா வேற வேலை ஒரு ஆளா நீ மாறி இருப்ப. ஆக 5 வருஷத்தை இன்னைக்கு ஆரம்பிச்சுன்னா மேக்சிமம் 5 இயர்ஸ் உன் வாழ்க்கை எல்லாமே மாறும். அதை ஆரம்பிச்சு ஒரு 1 or 2 இயர்ஸ்க்குள்ள பேசிக் தென் அட்வான்ஸா கொண்டு போக பண்ணு. அடுத்த 5 மினிட்ஸ் நான் முடிச்சிடறேன். இது உங்களுக்கு காப்பி வந்து இப்ப மீட்டிங் முடிச்ச உடனே இந்த காப்பி உங்க கைக்கு வரும். இதை பேஸ் பண்ணி இன்னொரு கொஸ்டின் ஃபார்ம் அனுப்புறேன், 2 அனுப்ப போறேன். ஒன்னு இந்த சார்ட் அனுப்புறேன், இன்னொன்னு கொஸ்டின் அனுப்புறேன். இந்த சார்ட்டை இன்னொரு தடவை ஸ்டடி பண்ணிட்டு அந்த கொஸ்டினை ஃபில் பண்ணுங்க. அது கோல் செட்டிங் ஃபார்ம். ஓகே, ரைட். இப்போ உங்க மந்த்லி இன்கம் 20,000, 30,000, 50,000, 1 லட்சம், 3 லட்சம், 5 லட்சம் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க. இதுல நீங்க எது வேணா செலக்ட் பண்ணுங்க. யூ செலக்ட் எனி கோல் வாட் யூ வாண்ட். ஓகே, நம்பர் 2. இப்போ நீ 20,000 செலக்ட் பண்றேன்னா இது மந்த்லி பிரீமியம் 50,000. ஸோ 5 பேர்கிட்ட க்ளோஸ் பண்ற ஐடியா வருது. உன்னோட இயர்லி கோல் வந்து 10 லட்சம் பிரீமியமா இருக்கும். இயர்லி வந்து ஒரு 80 பாலிசி நீ முடிக்கிற ஐடியாக்கு வரணும். இது மந்த்லி கோல், இது இயர்லி கோல். 20,000 எனக்கு வருமானம் வேணும் அப்படின்னா இதை நீ ஃபாலோ பண்ணு. யூ வில் பிகம் ஆட்டோமேட்டிக். கொஞ்சம் ஃபாஸ்டா நான் டக்குனு முடிச்சு 2 நிமிஷத்துல முடிக்க போறோம். 30,000னா உன்னுடைய மந்த்லி பிரீமியம் கோல் 1 லட்சமா இருக்கும். 10 பேருக்கு அந்த 1 லட்சத்தை முடிக்கிறதுக்கு ஐடியா பண்ணு ஆரம்பத்துல. இயர்லி கோல் வந்து 15 லட்சம் பிரீமியம் இருக்கட்டும். ஒரு வருஷத்துக்கு 130 பாலிசி முடிக்கணும் ஐடியா. சிஎம் கிளப் பிளான் பண்ணு. உனக்கு மாசம் 50,000 இன்கம் ஐடியா பண்றியா? 1.5 லட்சம் மாசம் இன்கம் பிரீமியத்துக்கு நீ ஐடியா பண்ணு. 10 பேருக்கு தான் க்ளோசிங் முடிக்கும், அதுக்கு மேல போகக்கூடாது. வருஷத்துக்கு உன்னோட பிரீமியம் 25 லட்சமா இருக்கட்டும். 130 பாலிசி. யூ வில் பிகம் சிஎம் கிளம்பர் அண்ட் எம்டிஆர்டி கண்டிஷன் பி ட்ரெயினி எம்டிஆர்டி வித் போனஸ் கமிஷனா மாறுவேன். நீ மாசமானா 1 லட்சம் இன்கம் வேணும்னு ஆசைப்படுறியா? உன்னோட மந்த்லி பிரீமியம் கோல் 3 லட்சமா ஃபிக்ஸ் பண்ணு. 10 பேருக்குள்ள தான் நடக்கணும். அதுக்குன்னு அப்படியே டபுள் ட்ரிபிளா போகக்கூடாது, நம்பர் போகக்கூடாது. பாருங்க, பிரீமியம் கூடும் போது நம்பர் கூடாது, குவாலிட்டி தான் கூடணும். உன்னோட இயர்லி கோல் வந்து 40 லட்சம் பிரீமியமா வை, 130 கேஸ்ல வை. யூ வில் பிகம் a சிஎம் கிளப் மெம்பர், எம்டிஆர்டி ஒரிஜினல் எம்டிஆர்டி வித் கேலக்ஸி கிளப் நீ ஆயிடுவே. when your goal is 40 lakhs. நீ வருஷத்துக்கு மாசத்துக்கு 3 லட்சம் இன்கம் ஃபிக்ஸ் பண்றியா? மாசம் 10 லட்சம் பிரீமியம் கோலா வை. 15 கேஸ்க்கு மேல போக கூடாது.
வருஷத்துக்கு 1 கோடி பிரீமியம் ஐடியா பண்ணு. அதிகப்படியா 200 கேஸ்க்கு மேல போகக்கூடாது. யூ வில் பிகேம் எ சிஎம், யூ பிகேம் எ சிஓடி, யூ பிகேம் எ கார்ப்பரேட் கிளப். அண்ட் மாசம் 5 லட்சம் இன்கம் ஐடியா வைக்கிறியா, மாசம் 15 லட்சம் பிரீமியத்துக்கு எய்ம் பண்ணு. 20 கேஸ்க்கு மேல போகக்கூடாது. வருஷத்துக்கு 2 கோடி பிரீமியம். 200 கேஸ் மேல நம்பர் கேஸ் போகக்கூடாது. யூ வில் பிகேம் எ சிஎம் கிளப் மெம்பர், டிஓடி, கார்ப்பரேட் அண்ட் இண்டஸ்ட்ரியோட ஐக்கானா மாறுவ. சேலம் டிவிஷன்ல, சவுத் ஜோன்ல, ஆல் இந்தியால பேர் சொல்லக்கூடிய ஒரு நபரா நீ மாறி இருப்ப. அப்போ இந்த ஒரு 5 கோல், ஒரு சாதாரண கோல் இருந்து உனக்கு அச்சீவபிள் கோல் கொடுத்துருக்கோம். இந்த சார்ட் உங்க ஃபேமிலி இப்ப வந்து கொஞ்ச நேரத்துக்கு உங்களுக்கு வந்துடும். இதுல எது உனக்கு வேணும்னு பிக்ஸ் பண்ணி இதுக்கு ஏத்த மாதிரி நீங்க உங்க கோல் செட் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. கடைசியாக இதோட என் உரையை முடிக்கிறேன். நண்பர்களே, இலக்கு என்பது உங்கள் எதிர்காலத்தை முடிவு செய்ய ஒரு அற்புத கருவி. இது சாதாரணமா ஏதோ ஒரு பேப்பர்ல எழுதுற விஷயம் வச்சுக்காதீங்க. ஒரு மனிதன் பிறக்கும் போது எதை நினைத்தாலும் அடையக்கூடிய தகுதியோட தான் அவன் படைக்கப்படுகிறான், அவன் பிறக்கிறான். அதுக்கப்புறம் அவரை டியூன் பண்ணிக்கிறதால தான் அது நடக்குது, இல்லை நடக்காம போயிடுது. சோ இலக்கு என்பது உங்களை டியூன் பண்றதுக்கு உண்டான ஒரு வெப்பன். இலக்கு உங்கள் எதிர்காலத்தை முடிவு செய்யும் ஒரு அற்புத கருவி. பயபக்தியுடன் தயவு செய்து அதுல பயணம் செய்யுங்கள். கேஷுவலா போயிடாதீங்க. உட்காந்து லைஃபை பத்தி சீரியஸா பண்ணி இந்த 4 கேட்டகரில எந்த கேட்டகரிலாம் இருக்கேன்னு பார்த்துட்டு எந்த கேட்டகரி நான் போகணுன்றத முடிவு பண்ணி, இதுக்கு எனக்கிட்ட ஒரு தொழில் இருக்கு, இந்த தொழில் என்ன கோலை செலக்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணி அந்த கோலை செலக்ட் பண்ணி அந்த கோலை அடைவதற்குண்டான ஒரு மனிதனாக நம்ம வந்து அடுத்த 12 மாசம் நம்ம செதுக்க போறோம். நம்மளோட டாக்ஸ், நம்ம மீட்டிங், நம்ம ட்ரைனிங் இதெல்லாம் இதை நோக்கி தான் இருக்கும். இப்ப இந்த கோல் செட்டிங் இப்படிதான் கொடுத்துருக்கோம். அப்ப எந்த கேட்டகரி நீங்க வரும் தெரியும். அப்ப உங்களுக்கு என்ன கொடுக்கணும் எங்களுக்கு தெரியும் இல்லையா? சோ அந்த வேலையை நாங்க கரெக்டா செஞ்சிருவோம். அப்போ ஒரு இலக்கை முடிவு செய்து, அது வாழ்க்கைக்கு உண்டான இலக்காக அது முடிவு செய்து, அதை அடைவதற்குண்டான தகுதிப்படுத்த மனிதனாக என்னை செதுக்க அந்த இலக்கு என் கையில் வரும். அந்த இலக்கு என் கைக்கு வந்துருச்சுன்னா என் வாழ்க்கை சுகமாக இருக்கும். ரைட்? சோ டுடே நம்ம இன்னைக்கு பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா பியூர்லி கோல் செட்டிங் விஷயத்தை பத்தி பார்த்துருக்கோம். கொஞ்சம் ராவா இருக்குன்னு சப்ஜெக்ட் ஓரியன்டட் விஷயம். இதை வந்து உட்கார வச்சு உங்களை இன்டராக்ட் பண்ணி ஒரு 2-2.5 மணி நேரம் பேச வேண்டிய டாபிக். பட் இன்னைக்கு ஒரு 1.25 மணி நேரத்தில் நம்ம பேசி முடிச்சிருக்கோம் அந்த டாபிக்கை. முக்கியமான ஒரு டாபிக், லைஃப் சம்பந்தமான ஒரு டாபிக். ஒரு சராசரி மனிதன் ஒரு பவர்ஃபுல்லான மனிதனாக தொழில் ரீதியாக எப்படி மாறுறான்ற சொல்லக்கூடிய ஒரு டாபிக். இந்த தொழிலுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. இந்த தொழில் மூலம் உங்க வாழ்க்கையை நீங்க மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் பார்வை எதை நோக்கி இருக்க வேண்டும், எதை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். இன்னைக்கு தேர்வு தான். இதை எப்படி தகுதிப்படுத்தி கொண்டுன்றத பின்னாடி நம்ம பார்க்க போறோம். அது வந்து ஜேர்னி. இந்த 10 மாசம் 12 மாசம் நம்ம ஜேர்னி பண்ண போறோம். உங்களை நீங்க எப்படி தகுதிப்படுத்திக் கொள்ளுன்றதை பின்னாடி பார்க்கலாம். முதலில் உங்கள் வாழ்க்கை எங்க இருக்கிறது, நீங்க எங்க செல்ல வேண்டும், எதை தேர்வு செய்தால் அது அதை கூட தகுதி எனக்கு வரும் அப்படின்றத இன்னைக்கு தேர்வு பண்ணுங்க. சோ தட் இந்த மீட்டிங் முடிச்ச உடனே 5 மினிட்ஸ்ல உங்களுக்கு 2 சார்ட் இல்லையா, அந்த சார்ட் கடைசியா காமிச்ச சார்ட்டும் பிளஸ் கோல் செட்டிங் ஃபார்ம் ஃபில் பண்ற ஃபார்ம் அனுப்ப போறேன். உட்கார்ந்து ஸ்டடி பண்ணி பயபக்தியோட அதை அணுகி அதை ஃபில் பண்ணி போட்டோ எடுத்து அனுப்புங்க. இந்த கோல் செட்டிங் ஃபார்ம் வந்து டு தி மேக்ஸிமம் எங்களுக்கு நாளைக்கு ஈவினிங் வந்துடும். பிகாஸ் மண்டே மார்னிங் ஐ ஹவ் டு டிசைன் தி டோட்டல் கோல். இந்த கோலை வந்து நான் பிரான்ச்சுக்கு, டிவிஷனுக்கு, ஆல் இண்டியா லெவல் அனுப்புவேன். என்னோட வெல்விஷருக்காக அனுப்புவேன். ஓகே, எப்பவுமே எனக்கு வருஷம் நான் பழக்கம். அதனால நாளைக்கு ஈவினிங்குள்ள கோல் செட் ஃபார்ம் கூட வரல அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு டெலீட் ஃப்ரம் தி கோல் செட்டிங் குரூப் ஆஃப் பீப்புள். நான் ரொம்ப ஏன்னா நேத்து ஃபார்ம் நீங்க எப்போ அமைச்சிருக்கலாம், பட் இந்த ஃபார்ம் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதனால நாளைக்கு ஈவினிங்குள்ள இதை எடுத்துடலாம். இதை நீங்க ஃபுல்லா போட்டோ படுத்த அனுப்ப வேண்டியதில்லை, டைப் பண்ணி உங்களுக்கு அனுப்புறோம். அந்த டைப் பண்ணதை நீங்க ஃபில்அப் பண்ணி எங்களுக்கு திருப்பி எங்களுக்கு கொடுத்தா போதும். நீங்க அதை பர்சனல் வால்ல போடலாம். அல்லது என்னுடைய கோலை எப்படி நான் செய்வேன்னா எப்பவுமே உலகத்துக்கே தெரிவிப்பேன். நீங்க பாத்தீங்கன்னா பூஜை போட்டுற அன்னைக்கு ஏறக்குறைய ஒரு 1.5 லட்சம் பேருக்கு என் கோல் போயிருக்கு. 1.5 லட்சம் பேருக்கு என் கோல் அமைச்சிருக்கேன். ஆயிரக்கணக்கான வாழ்த்துக்கள் எனக்கு வந்தது. சென்ட்ரல் ஆபீஸ்ல இருந்து, வெளிநாட்டுல இருந்து, இந்தியா முழுக்கல இருந்து நிறைய ஏஜென்ட்ஸ் வந்தது. ரைட்? எல்லாமே அமைச்சிருக்காங்க. எனக்கு பழக்கம் அப்படின்னா ஒரு கோலை செலக்ட் பண்றேன்னா நான் உறுதியோட உலகத்துக்கே சொல்றேன். ஏன்னா எனக்கு ஒரு செல்ஃப் கமிட்மெண்ட் வேணும்னு ஆசைப்படுவேன். இந்த உலகம் என்ன திருப்பி கேள்வி கேட்கணும். அன்னைக்கு எனக்கு தலை குனிவு வரக்கூடாது. நான் இதை செய்ய போறேன்னு சொல்லி தலை நிமிர்ந்து நான் செய்யக்கூடிய எப்பவுமே லாஸ்ட் 10 இயர்ஸ் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். பட் உங்களை நான் கட்டாயப்படுத்த விரும்பல. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி இருக்குமா? ஒரு விஷயத்த சொல்லி 4 பேர் கேள்வி கேட்கணும், என்ன அது கேள்வி கேட்காம நான் வச்சு நான் அடைவேன் அப்படின்றது இருந்தா நீங்க வெளிப்படுத்துங்க, பப்ளிக்கா போடுங்க. இல்லையா, you can keep your goal as a secret, choices yours. பட் எனக்கு தெரியணும், because as a trainer coach I want to know how to coach you. அதனால பர்சனல் வால்ல நீங்க போடலாம். டீம் சர்வீஸ்க்கு போடுங்க, எனக்கு போடாதீங்க. நீங்க வந்து பப்ளிக்கா போறதா ஓப்பனா போட்டுருங்க. இல்லையா டீம் சர்வீஸ்க்கு அனுப்பு. பிகாஸ் எனக்கு நேரம்
அதுல கிடையாது செலுத்துறதுக்கு. அவங்க அதை எடுத்து ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. நாளைக்கு இந்த நேரம் என் கையில லிஸ்ட் வந்துடும், யார் யாரும் என்ன கோலை செலக்ட் பண்றாங்கன்னு. இட்ஸ் செலக்ஷன் தானே, ப்ராசஸ் அதுக்கப்புறம். ஸோ வித் திஸ் ஐ கன்க்ளூட் டுடே செஷன். ஹவு டு ரீச் த கோல் ஸ்ட்ராட்டஜிக் வந்து நான் நாளைக்கு வச்சிருந்தேன். ஆக்சுவலி நாளைக்கு நான் பேச போறதில்லை, பிகாஸ் டூ மச் ஆஃப் திங்ஸ் 2 நாள் உங்களுக்கு உள்ள கொடுத்துருக்கேன். இதை நீங்க அசை போடுங்க, ரைட்டா? 2-3 நாள் கழிச்சு நீங்க என்ன கோலை செலக்ட் பண்றீங்களோ அந்த கோலை அடைவதற்கு 12 மாசம் எப்படி வாழணும், ஒவ்வொரு மாசம் என்ன செய்யணும், ஒரு வாரம் என்ன செய்யணும், ஒரு நாள் என்ன செய்யணும்ன்றதை பத்தி நம்ம விலாவரியா பேச போறோம். அது வந்து ஸ்ட்ராட்டஜிக் வே டு ரீச் த கோல். அது வந்து ஒரு 2-3 நாள் ஆகட்டும், பிகாஸ் இதுவே கொஞ்சம் கனத்த ஒரு விஷயத்தோட உங்களுக்கு உள்ள போயிருக்கு. நான் ரெடியா இருக்கேன், ஆனா நீங்க ரெடி ஆகணும், ரைட்டா? வித் திஸ் ஐ கன்க்ளூட் டுடே மீட்டிங். ஸோ நேற்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிவ்யூ பண்ணி அப்படி திரும்பி பார்த்தோம், பலவீனத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னு பார்த்தோம். இன்னைக்கு எதிர்காலத்தை பத்தி நம்ம சிந்திக்க போறோம். எதை எடுத்தால் என் வாழ்க்கை நலமாக மாறும், நான் எங்க இருக்கிறேன், நான் எங்க போகணும், எனக்கு என்ன வேணும் அப்படின்றத பத்தி நம்ம பயபக்தியோட முடிவு பண்ண போறோம். வித் திஸ் ஐ கன்க்ளூட். Thank you very much for your wonderful cooperation. அடுத்த மீட்டிங் ஒரு 2-3 நாள் கழிச்சு நான் கூப்பிடுறேன். அது ஸ்ட்ராட்டஜிக் வே, என்ன செஞ்சு அடையணுன்றத பத்தி பேசலாம். அதுல 2 வகையான சிந்தனை இருக்கு. கோல் வைஸ் பிரிச்சு அவங்களுக்கு மட்டும் கிளாஸ் எடுக்கிறதா இல்ல காமனா எடுக்கிறதா நான் சிந்திக்கிறேன். பிகாஸ் அது யார் என்ன எழுதி கொடுக்குறா பார்த்து நான் முடிவு பண்ணேன். அதுக்காக தான் நான் தள்ளி போடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எம்டிஆர்டி ட்ரைனிஸ், ரியல் எம்டிஆர்டி, கார்பரேட் கிளப், சிஓடி, எனக்கு சிஎம் கிளப் வேணும், எனக்கு டிஎம் கிளப் வேணும், இதெல்லாம் தனித்தனியாக பிரிச்சுட்டு போறோம். பிரிச்சுட்டு அதற்கேற்ற மாதிரி நாங்கள் உங்களுக்கு அந்தந்த குரூப் மட்டும் தனியாக கிளாஸ் எடுக்கலாம் முடிவு பண்ணிருக்கேன். ஸோ செலக்ட் யுவர் கோல், லெட் அஸ் ஹெல்ப் யூ, ஹோல்ட் யுவர் ஹேண்ட்ஸ் டு கெட் ரீச் in a right time. Okay, with this I conclude. Wish you all the best. Thank you very much for attending second day session. Right? Thank you, sir. 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 Bye. Thank you, sir. Balu, sir. Thank you.